ஸோ இந்த ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். இது வேணுமா? ம். பார்த்தீங்கன்னா வேணும். ஸோ அதனால இப்படி எடுத்து விட்டுறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ்ல அந்த கால்குலேட்டர்ங்கிற கிளாஸ் காட்டவே இல்ல. ஏன்னா, நான் அந்த கால்குலேட்டர் கிளாஸ்ல இப்ப எதுவுமே சேஞ்ச் பண்ணல. எதுவுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். அது வேணான்னு சொல்லி ரிவர்ட் பண்ணி விட்டேன். ம். அதே மாரி மலை.ஜாவா அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். அது உள்ளார பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த கால்குலேட்டர் டாட் ஸ்டாட்டிக் டெஸ்ட் எடுத்து விட்டேன் இல்லைங்களா? பட் அத நான் இங்க உள்ள யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடண்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எரர் வரும். அதனால இத மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு, மத்த எல்லாத்தையும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா மத்த சேஞ்சஸ்லாம் எனக்கு வேணும். இதுக்கு முன்னாடி இந்த வெல்கம் அப்படின்னு சும்மா இருந்தது. அதுக்கு பதிலா நான் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்டூடண்ட் கிளாஸ் பண்ணதெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் இல்லையா? அதெல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ வில் ஹேவ் இட். அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட் கிளாஸ்னு ஒண்ணு போட்டிருந்தோம். இதுல இருக்கிறதும் வேணும் தான். அதனால இதையும் வச்சுக்கலாம். ஸோ இப்ப இது 2த்த மட்டும் போட்டு ஒரு கமிட்ட போட்டுட்டு புஷ் பண்ணிக்கலாம். கமிட் போட்டேன். Commit contain problem. ஆமா. அது ஏதாவது கோட் அனாலிசிஸ் ப்ராப்ளமா இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு சும்மா ரன் ஆகுதான்னு ஒரு செக் பண்ணிக்கிறேன். புஷ் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே. தான் ஆகுது. ஆல் குட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு புஷ் பண்ணு. எங்க இருக்கு டெர்மினல்? Get அவ்வளோ புஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து கிட் ஸ்டேட்டஸ் போடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க லோக்கல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கலாம். எதுவும் லோக்கல்ல சேஞ்ச் ஆகல. இப்போ கிட் புல்லுன்னு கொடுங்க. இப்போ என்னோட சேஞ்சஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா கிரேடை கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருந்தோம். நேமு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஹோல்ட் பண்ணணுமோ அந்த டேட்டா ஃபீல்டு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருந்தோம். கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ கிரேடுக்காக என்ன பண்ணியிருந்தோம்னா டோட்டல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அப்படியே வச்சு அதை யூஸ் பண்ணி கிரேடை கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம். இவ்வளோதான் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபர்தராக மூவ் ஆகலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சோர்ஸில் மார்க் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. மார்க் கிரியேட் பண்ணலாம். ஓகே, சப்ஜெக்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுங்க. அவ்வளோதான். இது எதுக்கு இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டோட்டல் மார்க்னு சும்மா மேனுவலாக ஒன்று போட்டுக்கிட்டோம்னா ரியல் டைம்ல அப்படி இருக்காது இல்லையா? சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கான மார்க் இருக்கும். எல்லா சப்ஜெக்டோட ஓவரால் மார்க் தான் டோட்டல் மார்க். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாரோ அந்த சப்ஜெக்ட் மார்க் தான் வந்து டோட்டல் மார்க்கா எடுத்துக்கலாம். கரெக்டா? அது அந்த சப்ஜெக்டோட டேட்டா ஹோல்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். இப்போ சப்ஜெக்ட்ல என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் நேம் இருக்கும். எப்பயும் போல தமிழ், இங்கிலீஷ், மேத்னு போட்டுக்கலாமா? இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஹோல்ட் பண்றதுக்கான தனி கிளாஸ். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை ஹோல்ட் பண்றதுக்கும் நீங்க வந்து தனி இது தானே போட்டோம். புரியுதுங்களா? ஒரு டெம்ப்ளேட் சப்ஜெக்ட்னு ஒரு இதை கிரியேட் பண்ண போறோம். அதுக்கான டெம்ப்ளேட் என்ன? சப்ஜெக்ட் உள்ள இப்போ ஸ்டூடெண்ட்னு கிரியேட் பண்ண போறோம்னு உடனே அதுக்கான டெம்ப்ளேட் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்? ஸ்டூடெண்டோட நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும் கிரியேட் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட்னா அப்ப என்ன இருக்கும்? சப்ஜெக்டோட நேம் இருக்கும், அதோட மார்க் இருக்கும். அதை மட்டும் போடுங்க.
நேமு மார்க் 2 ஃபீல்டு கிரியேட் பண்ணுங்க. அது என்ன டைப் பண்ணணும்னு இங்கே டிசைட் பண்ணிங்க. ஸ்ட்ரிங் எஸ் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர். சப்ஜெக்ட் நேம் போடவா நேம் போடவா? நேம்னு போட்டுக்கலாம். ஏன்னா மேலேயே கிளாஸ் டெம்ப்ளேட் பேரே சப்ஜெக்ட்னு இருக்கிறதுனால இங்கே நேம்னு போட்டாலே போதுமானது. இல்ல இப்ப என்ன கொடுக்கணும்? சப்ஜெக்ட் தானே. சப்ஜெக்ட் நேம்னு கொடுத்துட்டீங்க. சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நேம் இருக்கும். சயின்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் நேம். அதுல எடுத்த மார்க் அப்படிங்கறது தான் வந்து இது. மார்க்குங்கிறது என்ன டைப்? இன்டிஜர் டைப். இன்ட் டைப் மார்க். அவ்வளவுதான். இப்போ அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுவே காட்டுது. அதை அப்படியே சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். டேப் மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரும் காணும். இன்னொரு ஃபீல்டும் கிரியேட் பண்ணணும். அதுக்கும் காட்டும். அதையும் கிரியேட் பண்ணிங்க. அவ்வளவுதான். இப்படி கிரியேட் பண்ணிட்டாலும் ஓகே தான். இது வந்து உங்களோட ஐடியே உங்களுக்கு இந்த ஃபீச்சரை கொடுக்குது. வேற மாதிரி கிரியேட் பண்ணணும்னா கமாண்ட் என்ன பிரஸ் பண்ணுங்க. அது மாதிரி பிரஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன ஃபீல்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் காட்டும்னு சொன்னோம் இல்லையா? கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணி அது மூலியமா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஏற்கனவே கிரியேட் ஆயிடுச்சு. கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு சப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா மலை அப்படிங்கிற அந்த இதுக்கு போங்க. அந்த கிளாஸ்க்கு போங்க. அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளாஸ்க்கு போனா டபுள் கிளிக் டக்குன்னு அவ்வளவுதான். இன்னும் டபுள் கிளிக் பழக்கமே ஆகல போலியே. நானும் யூடியூப்லாம் பார்த்து கத்துக்கிட்டேன். ஐயோ ஒண்ணு இல்லைங்க. சும்மா அந்த ஃபிங்கர் எடுத்துன்னு போயிட்டு ஒரு டபுள் டேப் அவ்வளவுதான். அப்படிதான். ஐயோ ஒரே நிமிஷம். இல்லாட்டி மவுஸ் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற வரைக்கும். மவுஸ் இருக்கு. மவுஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அடாடாடா. அச்சோ நானும் சரிங்க ஏதாவது பண்ணி பார்ப்போம். ஏதாவது டபுள் டேப்பிங் எப்படி பண்றீங்க? நீங்க ரைட் கிளிக் ஃபிங்கர் அப்படியே வச்சு தான் எடுக்கிறேன். டப். நான் சொல்றது கேளுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 ஃபிங்கரை பிரஸ் பண்ணு. 2 ஃபிங்கர் உங்களுடைய போர்டுல படுது. அதனால தான் ரைட் கிளிக் ஆகுது. சிங்கிள் ஃபிங்கரை வச்சு அப்படியே ஒரு 2 டேப் அவ்வளவுதான். ஆனா நீங்க 2 ஃபிங்கரை வச்சு தானே பண்ணீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அது வந்து ரைட் கிளிக் பண்றதுக்கு 2 ஃபிங்கர்ஸ். அதனாலதான் உங்களுக்கு ரைட் கிளிக் ஆகி அந்த ஆப்ஷன்லாம் காட்டுச்சு. சரி ஓகே, லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட்ல எழிலுங்கிற ஸ்டூடெண்ட் இப்போ வந்து இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? இதுல வந்து 2 ஸ்டூடெண்ட்டை மட்டும் வச்சுங்க. மற்ற எல்லாரையும் எடுத்துருங்க. கமெண்ட் பண்ணட்டுமா? இல்ல எடுத்துருங்க. டெலீட் பண்ணிடுமா? நிறைய ஸ்டூடெண்ட் இருந்தால் டைப் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பாயிண்ட் இதில் நம்ம கான்செப்ட் தான் முக்கியம். அவ்வளோதான். இந்த ஸ்டூடெண்ட் 4 பிரிண்ட் கிரேடுன்னு இருக்குல்ல, அதுலேயும் ஸ்டூடெண்ட் 1 2 2 மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற 3த்தையும் எடுத்துருங்க. கீழே இருக்கிற ஸ்பேஸையும் சேர்த்து டெலிட் பண்ணிடுங்க. 19 லைன் நம்பர் 19 வரைக்கும் எடுத்து டெலிட் பண்ணுங்க. போச்சு. ஓகே பரவாயில்ல, விடுங்க அப்படியே இருக்கட்டும். விடுங்க பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ல எழில் நேமு, ரோல் நம்பர், ஐடி டிபார்ட்மெண்ட், அடுத்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ரைட் சைடில் வாங்க. டோட்டல் மார்க்னு இருக்குல்ல. இப்போ டோட்டல் மார்க்னு இருக்கிற இடத்துல இப்போ வந்து டபுள் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்க. டபுள் ஃபிங்கரை யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்க்ரால், யூ கேன் ஸ்க்ரால் ரைட் ஆர் லெஃப்ட் சம்வேர். அப்படியே அதை யூஸ் பண்ணி அப்படியே இப்படி போனீங்கன்னா போகலாம். சரி ஓகே. இப்போ இந்த டோட்டல் மார்க்குங்கிற இடத்துல டைரக்டா 100ன்னு போட்டிருக்கேன்ல. இப்போ அப்படி போட போறது இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3ன்னு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? இப்போ சப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணுங்க. மேல லைன் நம்பர் 5ல ஒரு என்ட்ரு வச்சு சப்ஜெக்ட் எஸ் கேபிட்டல் அடிச்சிருப்பீங்க. இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே டைப் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஆப்ஷன் காப்பீங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர்.
எஸ் கேபிட்டல் அடிச்சுட்டு SU என்டர் என்டர் அடிங்க ஸ்பேஸ் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு வேரியபிள் நேம் என்ன வைக்கணும்னா, இப்போ சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட், இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சப்ஜெக்ட் மட்டும் வச்சுக்கலாம். மேக்ஸ் மேத் இல்ல கோலன் கிடையாது, சாரி இது செமிகோலன் கிடையாது, ஈக்குவல் டு போட்டு நீங்க கிரியேட் பண்ணணும். இப்போ சப்ஜெக்ட்ங்கிறத நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க. இப்போ இங்க வந்து இப்போ அந்த சப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல எழில், நியூ கொடுக்கணும். அதுக்கான இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். நியூன்னு கொடுத்து அந்த நெக்ஸ்ட் ஒன்று வருது பார்த்தீங்களா, டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி அதை என்டர் அடிங்க. நியூ அவ்வளோதான். சப்ஜெக்ட்ங்கிறதா? ஆமாம். இப்போ வந்து சப்ஜெக்ட்டுக்கு என்ன நேம், என்ன மேத்னே வைங்க, ஸ்ட்ரிங்கு. மேக்ஸில் என்ன மார்க்கோ அந்த மார்க்கை கொடுங்க. சும்மா ஒரு 200 சரி, ஒரு 50-60 அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. எனிதிங். இல்லை ஃபர்ஸ்ட் நேம் தான் கரெக்டு தான் நீங்கள் டைப் பண்ணது. சப்ஜெக்ட் நேம் இது. அங்க வேரியபிள் இது கிரியேட் பண்ண நீங்க அதான் எரர் அடிக்கா. இல்லை அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நீங்களே போடுங்க. அது அடுத்தது என்ன? மார்க்கு ம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. Subject name, எல்லாருமே அடுத்தடுத்து டைப் பண்ணணும். நான் ஒரு இதை டைப் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன். அடுத்தவங்களை அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். அவங்க மறுபடியும் புல் எடுத்துகிட்டு டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க் தானே. இப்போ ஒரு 18 போடுறேன்னு வச்சுங்க. ம் இப்போ ஆனா அவங்க எரர் சொல்லுதுல, அது என்ன எரர்னு கண்டுபிடிங்க. மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஹோவர் பண்ணுங்க, யூ வில் கெட் டு நோ. இந்த மேத்துக்கு சப்ஜெக்ட்னு வரணும்ல? இல்லை இல்லை, அது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன டைப்பு? ஸ்ட்ரிங்கு. இப்போ ஸ்ட்ரிங்காக தானே கொடுக்கணும். அப்போ சப்ஜெக்டோட நேம். ஆமாம், கேபிட்டல் வரணுமா? இல்லைப்பா ஸ்ட்ரிங்காக கொடுக்கறதுக்கு அந்த டபுள் கோட்ஸ் யூஸ். இப்போ ஐடி கம்ப்யூட்டருங்கிறதெல்லாம் ஓ, கீழே ஓகே. பாருங்க. சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன், டபுள் கோட்ஸ் தானே. சுத்தமாக ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் வந்து எந்த செக்ஷனில் ப்ராக்டிஸ் பண்ணணும்? கிளாஸ் செக்ஷன்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சிறப்பு. இப்போ இந்த நேமிங் உங்களுக்கு குழப்பமா இருந்தது. இப்போ லைன் நம்பர் 5ல வேரியபிள் நேமும் மேத்னு வச்சிருக்கீங்க, அதோட சப்ஜெக்ட் உள்ள நேமும் மேத்னு வச்சிருக்கீங்க. as I said before, the subject name could be anything. இப்போ லைன் நம்பர் 7-8ல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2ன்னு போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் பேர் வச்சு அந்த ஸ்டூடெண்ட் அந்த வேரியபிளை நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு அஸ். ஓகேவா? ரைட். இப்போ மேத் 1ன்னு போட்டிருக்கீங்களா? வேற கொடுக்கலாமா? அடுத்தது கொடுங்க. அடுத்த சப்ஜெக்ட் அப்படியே அந்த நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. மவுஸை வந்து லைன் நம்பர் 5ல வைங்க, என்டர் அடிங்க. கமாண்ட் டி. ஐயோ என்டர், சாரி தப்பா சொல்லிவிட்டேன். கமாண்ட் டி, ப்ரெஸ் கமாண்ட் டி. இட்ஸ் ஓகே, என்டர் இஸ் ஃபைன். கமாண்ட் டி. இப்போ டூப்ளிகேட் நிறைய டூப்ளிகேட் பண்ணாதீங்க. டினா டூப்ளிகேட். இப்போ அந்த பேரை மட்டும் மாத்திங்க. இப்போ மேத்துக்கு அப்புறம் என்ன? சயின்ஸ். டக்கு டக்குன்னு மாத்துங்க, அந்த சயின்ஸ்னு மாத்துங்க. என்ன சப்ஜெக்ட் சொன்னீங்க? சோஷியல். எஸ்எஸ், அது மட்டும் போதும். மார்க்கை சேஞ்ச் பண்ணீங்க, just to avoid the confusion.
வேரியபிள் நேமை சேஞ்ச் பண்ணீங்க, அது ஹோல்ட் பண்ற வேரியபிள் நேமை சேஞ்ச் பண்ணீங்க. இது இல்லாட்டி S1 S2 S3ன்னு போட்டுங்க. ஆக்சுவலா மேக்ஸ்லாம் இருக்கும் எல்லா சப்ஜெக்டும். ஏன் எல்லா சப்ஜெக்டும் மேக்ஸ்னு இருக்கணும்? இல்ல இவங்க இப்போ மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 மேக்ஸ் 3ன்னு போடுறாங்க. அந்த நேம் வந்து எது வேணாலும் இருக்கலாங்கிறது புரியணும். Just அதான் for இப்போ the- அப்ப அது மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் கூட ஆமா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸியர் ஃபார் ஈஸியா யூ டு இருக்கும்ல. ஹேண்டில் இட். இல்லட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3 ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார கொண்டு போகணும். இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டியில் எழிலுங்கிறது எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியோ, ரோல் நம்பர் எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியோ, ஏஜ் எப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டியோ, அதே மாதிரி டோட்டல் மார்க்னு இப்போ வச்சுட்டோம்ல. இப்போ டோட்டல் மார்க்குக்கு பதிலாக சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3ன்னு 3 விஷயத்த ஸ்டூடெண்ட் ஷுட் ஹேவ். புரியுதா எழில்? புரியல, என்ன சொல்றீங்க? அதாவது இப்போ இந்த சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3ங்கிறது தனித்தனியா கிரியேட் பண்ணிட்டீங்க. அதை ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார அனுப்பணும் இல்லையா? இந்த ஸ்டூடெண்ட் 1க்கு இந்த 3 சப்ஜெக்ட் தான், இதுதான் ஒரு சப்ஜெக்ட் ரிசல்ட் அப்படிங்கறத அனுப்பணும். ஆமா. அது எப்படி அனுப்புறது? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் 1க்கு எழிலுங்கிறத எப்படி அனுப்பிச்சிருப்பீங்க? ஸ்டூடெண்ட் 1ஓட பேர் என்னங்கிறத எப்படி அனுப்பிச்சிருக்கீங்களோ, ரோல் நம்பருங்கிறத எப்படி அனுப்பிச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி சப்ஜெக்ட்டுங்கிறதையும் அனுப்பணும். கரெக்டா? ஆமா ஆமா. அனுப்புங்கன்றேன். அதை அனுப்பணும்னா எப்படி அனுப்புவீங்க? இதே மாதிரிதான் இங்க கீழே கொடுத்துருக்கீங்க. இங்க போய் இங்க இந்த பேரண்டஸ்குள்ள கொடுக்கணுமா? இல்ல, கரெக்ட் தான். பேரந்தசிஸ்ல கொடுக்கறதெல்லாம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது அவருக்கு என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த கிரியேட் பண்ற லைன் எது? 11th 12. 11th 12th. எஸ், 11th 12th. அதான் அந்த லைன்ல அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுத்துருக்கீங்கல்ல எழில், அந்த ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அந்த கன்ஸ்ட்ரக்டர் வழியா தான் நீங்க உள்ள அனுப்பிச்சு அந்த ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்றீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு அதே மாதிரி இன்னொரு 3 ஃபீல்டு தேவைப்படுது. இங்கேயே கொடுக்கலாம் அப்ப காமா போட்டு. ஆமா, அங்கேயே போட்டு கொடுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அப்பயே வேற கிளாஸ் கிரியேட் பண்ணி அப்ப இதுலயே டைரக்டா ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கணும். ஓ, சப்ஜெக்ட் வேற கிளாஸ். ஓகே, போடுங்க S1 S2 S3. இப்போ இது எரர் சொல்லுது. ஏன் எரர் சொல்லுது? அது நம்ம அங்க டிக்ளேர் பண்ணல. ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம இந்த டிக்ளேர் இப்போ வரைக்கும் அது இல்லை, அதனால அது தப்புன்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி நேவிகேட் சப்ஜெக்ட் பண்ணணும்னா, வந்து வேற கிளாஸ்ல இருந்து நம்ம இங்க கொண்டு வரோம், இத ஆட் பண்றோம் இதோட. சப்ஜெக்ட்ல இல்ல எழில், ஸ்டூடெண்ட்ல தானே கிரியேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம அனுப்புறோம். அதை எப்படி நேவிகேட் பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட்டுங்கிற அந்த கிளாஸ், இப்போ இந்த லைன் நம்பர் 11ல ஸ்டூடெண்ட்னு ஒரு டைப் வச்சிருக்கீங்களா, அதை கமாண்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ்க்கு உங்களை கூட்டு போயிடும். கமாண்ட் என்டர், மவுஸ் கிளிக். அங்க இல்லப்பா, அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ் பேர் மேல ஹோவர் பண்ணி சொல்றேன். கமாண்ட் மவுஸ் கிளிக். கமாண்ட் என்டர். இல்ல மவுஸ் கிளிக். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, கமாண்ட் Z கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். கமாண்ட் Z கொடுங்க. சரி, இல்லாட்டி டைப் பண்ணாலும் பண்ணீங்க. கமாண்ட் என்டர். இல்லைங்க, என்டர் கொடுக்க சொல்ல. கமாண்ட் மவுஸ் கிளிக், அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது மேல ஹோவர் பண்ணுங்க. அங்க போயிட்டு மவுஸை உள்ள வச்சுட்டு வைங்க. வச்சிட்டீங்களா? இப்போ கமாண்ட் மவுஸ் கிளிக் வந்துருச்சா? இப்போ கிரியேட் பண்ணுங்க ஃபீல்டை. இப்போ டோட்டல் மார்க்னு நமக்கு ஒன்று தேவையில்லை. டோட்டல் மார்க் எடுத்துட்டு சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3 கிரியேட் பண்ணுங்க. அதை எடுத்துடலாம்னா வேண்டாம்னா இதுல எடுத்துடலாம். 3 ஆமா, இங்கே எடுத்துட வேண்டியதான். ஓகே. அங்க ஆட் தானே பண்ணிருக்கோம், ஏன் எடுக்க சொல்றீங்க?
இந்த டோட்டல் மார்க்கு பதிலாக தானே இப்போ நம்ம சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3 போட்டிருக்கோம். அதுல இருந்து நம்ம டோட்டல் மார்க்கை கால்குலேட் பண்ணிக்கலாம்ல. ஓகே ஓகே. இல்ல இந்த மாதிரி டோட்டல் மார்க்னு ஒரு ஃபீல்டு வேண்டாமா அப்போ? இப்போ எப்போ? இப்போதைக்கு வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்? நீ தான் சொல்லணும், நீ தானே பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட்ன்றது அங்க இருந்து நீங்க சப்ஜெக்ட்னு எடுத்துட்டு வரணும்னு சொன்னேன்ல. ஆக்சுவலா என்னன்னா இப்படி டைப் பண்ண சொன்னீங்கன்னா என் மைண்டும் ஒர்க் ஆகுது. நான் எப்படின்னா ஏதாவது திங்க் பண்ணேன்னா நோட்ல எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது மாதிரி டைப் பண்ணி அப்படிதான் ஓகே பழக்கப்படுறேன். சரி, ஓகே. இப்ப இந்த கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணுங்க. நான் இதை நான் பண்ணி காட்டுறேன், அடுத்தது நீங்க பண்ணிக்கலாம். எல்லாரும் மற்றவங்களாம் பண்ண ட்ரை பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல, உங்களுக்கு அந்த இதெல்லாம் டைப் பண்ண வரல. நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்ல சரி, இல்ல மேடம், என்ன பண்ணாலும் இங்க வர்றப்ப கொஞ்சம் நடுங்கத்தான் செய்யும். இங்கே நடந்துச்சுன்னா ஆக்சுவலா நடுக்கம் கிடையாது. சிம்பிள் இல்ல ப்ரோக்ராம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு நம்ம சொல்றப்ப கொஞ்சம் அதான் இது எனக்கு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே இல்ல. சரி. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ல இப்போ எப்படி நேம் இருக்கு, ரோல் நம்பர்லாம் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபீல்டு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஃபீல்டு வேரியபிள்ஸை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ஃபீல்டு வேரியபிள் போட்டிருக்கோம்ல. ஆமா. அந்த மாதிரி இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட கமிட் பண்ணி புஷ் பண்ணுங்க. என்னதையா? ஆமா, உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி கமிட் பண்ணுங்க முதல்ல. போயிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கமிட் பண்றதுக்கு முன்னாடி அது செலக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். மேலே போயிட்டு கிட்ட கிளிக் பண்ணி கமிட்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இங்க இருந்தே கமிட் பண்ணுங்க. சப்ஜெக்ட் கிளாஸ் ஆடர்னு போடுங்க. கிளாஸ் ஆடர்னு ஏற்கனவே இருக்கு, சப்ஜெக்ட் மட்டும் அந்த இடத்த மாத்தி விட்டு சப்ஜெக்ட் மட்டும் மாத்தி விடுங்க. கமிட் பண்றேன். அவ்வளவுதான், கமிட்டட். புஷ், கிட் புஷ் கீழே வந்து. ஓகே, ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதை டெய்லி இப்படி பண்ணி பண்ணி பழகினா தான் அந்த கிட்டு கரெக்டாக நம்மளுக்கு கண்ட்ரோலில் ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, கெட் புல்லா நீங்க பண்ணதை புல் எடுத்துக்கிட்டேன். சப்ஜெக்ட்னு நீங்க பண்ணது வந்துருச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார இந்த சப்ஜெக்டை கொண்டுட்டு போக போறேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, இப்போ எனக்கு இங்க தப்புன்னு சொல்லுது இல்லைங்களா, இங்கேயே போய் பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க இந்த மாதிரி S1 S2ன்னு ஒரு கமான்னு போட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆனா ரியலான இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ல அதுக்கான ஸ்பேஸ் இல்லை. அதாவது அதுக்கான பேராமீட்டரை நீங்க கிரியேட் பண்ணல. கரெக்டா? இப்போ அங்கதான் நிக்கிறோம். இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதுங்களா எல்லாருக்கும்? இப்போ எங்க தப்பு இருக்கு? இப்போ வரைக்கும் பண்ணது ஓகே தான். இப்போ அடுத்து நம்ம ஃபர்தரா ஒர்க் பண்ணணும். இப்போ எந்த ஸ்டெப் வரைக்கும் நிறுத்திருக்கோம்னா, இங்க நீங்க போட்டீங்க S1 S2 வரணும்னு, ஆனா அதை ஹோல்ட் பண்றதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் வேரியபிளை நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. இப்போ அதை கிரியேட் பண்ண போறோம். அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா 2-3 விதமா கிரியேட் பண்ணலாம். இப்போ இங்க போயிட்டு இங்க டைப் பண்றதுதான் ஐடியல் வே. ஓகேவா? இங்கே உங்களுக்கு டைப் பண்ணி பார்த்தேன். லைட்டு போடு. இப்போ இதை போடும்போது எனக்கு ஒரு டவுட் வரணும். என்ன டவுட் வரணும்னா, இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது வந்து இன்டீஜரு, இது வந்து ஸ்ட்ரிங்கு, இங்க சப்ஜெக்ட்னு ஒன்று போட போறேன். அப்ப அந்த சப்ஜெக்ட்ங்கிறது என்ன டைப்ல இருக்கும்? ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் கிடையாது. ஏன்னா இப்ப சப்ஜெக்ட்னா வெறும் நம்ம சப்ஜெக்ட் மாத்திர மட்டும் வரப்போறது இல்லை, மார்க்கையும் சேர்த்து தானே எடுத்துட்டு வரோம். அதுதான் இந்த 2 ஃபீல்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு டைப் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த டைப் பேர் என்ன? கிளாஸ் டைப். இந்த சப்ஜெக்ட்ங்கிறதா அதோட டைப்பே. இங்க அதானே எழுதிருக்கீங்க.
சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட்ங்கிறதும் ஒரு டைப். ஒரு எவ்ரிதிங் இஸ் அ டைப் ஹியர். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா கிளாஸ் இட் செல்ஃப் இஸ் அ டைப். அதான் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? இன்டீஜர் a = 8ன்னு போடுறதும் இதுவும் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. இது எப்படி இன்டீஜர் டைப்போ அது மாதிரி சப்ஜெக்ட் டைப்பு. இதை மறக்கவே கூடாது. எல்லாமே சப்ஜெக்ட் தான்ங்கிறத மறக்க கூடாது. எல்லாமே சப்ஜெக்ட்னு சொன்னா எல்லாமே டைப் தான்ங்கிறத மறக்கவே கூடாது. ரியலைஸ் பண்ணேன், அது வரைக்கும் பெரிய விஷயம். ஓகே, இப்போ இந்த S1 S2 S3ங்கிறதுலாம் இப்போ என்ன டைப்பா இருக்கணும்? சப்ஜெக்ட்ங்கிற டைப்பா இருக்குங்களா? இங்க போயிட்டு அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி ஸ்ட்ரிங் டைப்போ அந்த மாதிரி இது வந்து சப்ஜெக்ட் டைப்பு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்ப இதுல வந்து இன்டிஜர் இதெல்லாம் அந்த டைப் மட்டும் போட்டா போதும். இன்டிஜர் ஸ்ட்ரிங் எல்லாம் தேவையில்லை. ஆமா, அது இங்க எதுக்கு தேவை? இங்க இப்போ இதுக்கு வந்து இன்டிஜர்னா ஏன்னா இது ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஈஸி டைப், காம்பவுண்ட் தேவை. இது ஜஸ்ட் ஒரே ஒரு இன்டிஜர் வேரியபிள். இப்போ ஒரு கிளாஸ்ங்கிறது ஐடியலா என்னன்னா நிறைய விஷயங்களை ஒன்னா சேர்த்து. இப்போ ஸ்ட்ரிங் இருக்கு, இன்டிஜர் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ங்கிற ஒன்று டிஃபைன் பண்ணும்போது நீங்க இன்டிஜர்னு போட முடியுமா இல்ல ஸ்ட்ரிங்னு போட முடியுமா? அப்ப அதுக்கான டைப் தானே போடணும். அதே மாதிரி இந்த வேரியபிள்ஸும் உங்களோட இஷ்டம் தான், நீங்க எப்படி வைக்கணுமோ வச்சுக்கலாம். நான் சும்மா S1 டைப் பண்ணது ஈஸியா இருக்குங்கிறதுனால அப்படி வச்சிருக்கேன். இப்போ இதை வச்சாச்சு, கன்ஸ்ட்ரக்டர் வந்தாச்சு. கன்ஸ்ட்ரக்டர் வந்ததுக்கு அப்புறம் இதை ஹோல்ட் பண்றதுக்கான ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இது கிளிக் பண்ணி கிரியேட் ஃபீல்டு ஃபார் S1 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்க. மோர் ஆக்ஷன்ஸ், கிரியேட் ஃபீல்டு ஃபார் பேராமீட்டர். இந்த பேராமீட்டருக்கு S2ங்கிற பேராமீட்டருக்கு ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணீங்கன்னா இந்த திஸ் அந்த இதெல்லாம் அதுவே கிரியேட் பண்ணிக்கும். புரியுதுங்களா? இன்னொரு சொல்லுங்க. என்னது S2 இப்ப சொன்னீங்கல்ல, அது என்னது? இப்போ S1 இப்போ இந்த வெறும் பேராமீட்டர் மட்டும் இங்க வந்துருச்சு. இந்த பேராமீட்டர் கிளாஸ் லெவல்ல ஹோல்ட் பண்ணணும். அப்போ அதுக்கான ஃபீல்டு இப்போ இங்கெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, நேம், ரோல், அது மாதிரி அதுக்கு இதுல வந்து இந்த பிரைவேட் ஃபைனல்னு வந்துருமோ? எல்லாமே ஆக்சுவலா பிரைவேட் ஃபைனலா தான் இருக்கணும். ஏன்னா இது நம்ம வெளியே எங்கன்னா ஆக்சஸ் பண்ண போறோமா இந்த கிளாஸை தவிர்த்து? இல்ல, அப்ப அது பிரைவேட் தான். அதே மாதிரி ஒரு தடவை இதை செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை இதை மாத்த போறது இல்லை. அதனால இது ஃபைனல் தான். நம்ம ஃபர்ஸ்ட் போடும்போது அதெல்லாம் போடல, பட் பை டிஃபால்ட்டா வந்து பிரைவேட் ஃபைனல் தான் போடணும். இப்போ இதெல்லாம் டிஃபால்ட்டா பிரைவேட் ஃபைனல். ஆமா, இதெல்லாம் ஜாவாவே எடுத்துட்டு வந்து டக்குன்னு கொடுக்கறதுனால அது கரெக்டா கொடுத்துச்சு. நாம போடுறதுனால தப்பா நம்ம பப்ளிக்காவே வச்சிருக்கோம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. குட் பிராக்டிஸ் டு ஹேவ் இட் as a private final. ஓகே, இப்போ S2க்கு போட்டேன். இப்போ S3க்கும் அதே மாதிரி கிளிக் பண்ணி போடலாம். பட் நான் அதை வந்து மேனுவலாவே செஞ்சு காட்டுறேன். இப்போ S3 நான் ஹோல்ட் பண்ண போறேன் என்னோட லோக்கல்ல. அப்போ அந்த லோக்கல்ல ஹோல்ட் பண்றதுக்கான வேரியபிள் நம்ம ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணணும். வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேரியபிள்ல இந்த வேரியபிளை வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். பட் இதோட டேட்டாவை இங்க பாராமீட்டர் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வர்ற டேட்டாவை நான் இன்னும் அங்க அசைன் பண்ணல. அந்த லைன் இது இப்போ நம்ம அசைன் பண்ணணும். அதுக்கு நீங்க ஏதோ ரைட் கிளிக் பண்ணி அந்த இதை பண்ணனும். ரெண்டுமே கிரியேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, இங்க ரைட் கிளிக் பண்ணி மோர் ஆக்ஷன்ஸ் கொடுத்து உங்க கம்ப்யூட்டர் எங்க இதுலயே நார்மலாவே கொடுத்துடலாமா? எல்லாரோடதுலயும் வரும். கிரியேட் ஃபீல்டு பாராமீட்டர்னு கொடுத்தீங்கன்னா அது அங்க இருந்து இதையும் கிரியேட் பண்ணி விட்டுரும். கிரியேட் ஃபீல்டு பாராமீட்டர் இங்கேயும் கிரியேட் ஆகி விட்டுரும். நீங்க டைப் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலா ப்ரோக்ராம்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மட்டும் நமக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். எதுவுமே நீங்க டைப் பண்ண தேவையில்லை. இன்ஃபேக்ட் எல்லாமே தானா கொடுக்கும். டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது பண்ண மட்டும் தான் தெரியணும் உங்களுக்கு. இப்போ இதை கிரியேட் பண்ணியாச்சு, ஆல் செட். நீங்க போய் பாத்தீங்கன்னா இது ஏன் தப்புன்னு சொல்லுதுன்னா நம்ம அந்த இதை எடுத்து விட்டுட்டோம், டோட்டல் மார்க்ஸ். அவ்வளவுதான். இப்போ இதுல எதுவும் தப்பு சொல்லல, அடுத்ததுல தப்பு சொல்லுது. ஏன்னா அடுத்ததுல எதுவும் இல்லை, அதனால தப்பு சொல்லுது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த S1 S2 வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோடைய டோட்டல் மார்க்ஸ் சொன்னோம். இப்போ செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
சப்ஜெக்ட் 1 அப்படி போட்டுருங்க. இது எப்படி டெமோட் பண்ணலாம்னா மேக்ஸ்னே வச்சுருங்க. மேக்ஸ் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் 1ஓட சப்ஜெக்ட் 1 இது, ஸ்டூடெண்ட் 1ஓட சப்ஜெக்ட் 2 இதுன்னு தெளிவாக எழுதணும். ஓ நான் சிம்பிளாக இருக்கிறதுக்காக இப்படி எழுதிக்கிறேன் S1. ஆனா இது உங்களுக்கு இந்த கால்குலேஷன் வர இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுமேன்னு பாக்குறேன். கன்ஃபியூஸ் ஆயிருது. S1னா ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் 1 அதான் இது. சரி இருங்க. ஒரு இதுக்கு மட்டும் வேணாம் அப்படி பண்ண முடியாதுல்ல. சரி நான் என்ன பண்றேன்னா அப்போ மேத் சயின்ஸ்னே போடலாம். இல்ல ஸ்டூடெண்ட் 1ஓடவே S1 மேக்ஸ் S1 மேக்ஸ் X2 சயின்ஸ் S2. அப்படி வேணா போடலாம். அந்த மாதிரி M1 S1 SS1 SS1 M2 S2 SS2 ஓகேவா? மார்க் சேஞ்ச் பண்ணல வேண்டாமோ? பண்ணணும். 40 35 35 S2 சாரி M2 ஃபர்ஸ்ட் M2 அடுத்து வந்து S2 அதுக்கு அடுத்து SS2 இங்கே M1 M1 yes S1 SS1 அவ்வளவுதான். இப்போ 2 ஸ்டூடெண்ட்டுக்கான 2 திங்க் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் 1ஓட பிரிண்ட் கிரேடு, ஸ்டூடெண்ட் 2ஓட பிரிண்ட் கிரேடு இந்த 2 ஃபங்க்ஷனையும் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரிண்ட் கிரேடு உள்ளார நாம தான் போய் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டோட்டல் மார்க்னு ஒரு ஃபீல்டே கிடையாது. அப்ப டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறாங்கன்னா டோட்டல் மார்க் இது வந்து இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும் தான் அக்சஸபிளா இருக்கிற ஓ மாதிரி. அங்க எடுத்துட்டு இப்ப இங்க இது பண்ணிட்டீங்க. ஆமா இங்க எனக்கு இப்ப இது கிளாஸ் லெவல்ல தேவைப்பட போறது இல்ல, இந்த ஒரு இடத்துல தான் தேவைப்பட போகுது இந்த டோட்டல் மார்க்குங்கிறது. இப்போ மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த டோட்டல் மார்க் தேவைப்பட்டாதான் உங்களுக்கு அந்த மாதிரி போடணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வழியா வாங்குறீங்கன்னா வேற வழியே இல்லை, இது கிளாஸ் லெவல்ல வச்சு தான் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ டோட்டல் மார்க்னா அப்ப என்ன S1 S2 S3 ஓட டோட்டல் மார்க் அவ்வளவுதானே. அவ்வளவுதான் டோட்டல் மார்க் கிடைச்சாச்சு. cannot be applied to subject. சிறப்பான செய்தி. ஓகே, அதாவது இப்ப என்ன சொல்லுதுன்னா இந்த சப்ஜெக்டோடைய இப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கு போய் நான் பிளஸ்ன்னு ஆட் பண்ணிருக்கேன். ஆனா அது சப்ஜெக்ட்ல கிடையாது, சப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற மார்க்கை தானே நான் ஆட் பண்ணணும். ஆமா அதனாலதான் அது தப்புன்னு சொல்லி 1 மார்க் என் பின்னாடி சீக்கிரமா இருந்தாரு என்னன்னு தெரியல. S1 மார்க் S2 மார்க் S3 மார்க் 3 மார்க்கையும் ஆட் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருந்த இந்த லாஜிக் எடுத்து போட்டு போய் கொலாப்ஸ் பண்ணிட்டோமா. சரி திருப்பி ஓடிக்கு டோட்டல் மார்க் கிரேட்டர் தென் 200. நம்ம வேற எவ்வளவு மார்க் கொடுத்துருக்கோம் தெரியல. சரி ஓகே 100 இருந்தா என்ன எல்லாமே 100க்குள்ளதான் நினைக்கிறேன். ஆமா 40 45 35 50 80 60 90. அதுக்கு தகுந்த மாதிரி அப்ப கொடுத்துக்கலாம். மார்க்கை மாற்றிக்கலாம் அதுக்கு தகுந்த. ஓகேவா? இப்போதைக்கு சும்மா 3 கிரேடு மட்டும் வச்சுக்க. மற்ற இதெல்லாம் லாஜிக்லாம் இதெல்லாம் எடுத்து பிரிண்ட் கிரேடில் இதுல என்ன பண்ண போறோம். இப்ப இது 3 கண்டிஷனா இருக்கவும் if else யூஸ் பண்றீங்க. சப்போஸ் 4 கண்டிஷன் இருக்குதுன்னா நம்ம எதை ஆட் பண்ணணும்? else if ஆட் பண்ணணுமா? ஆமா இப்ப அப்படியே இது போட்டு வேண்டியது. அடுத்தது போட்டு லாஸ்ட் வருது எல்ஸ் மட்டும் இருக்கும்ல. லாஸ்ட் வருது எல்ஸ் மட்டும் போட்டுக்கணும்.
ஏதாவது ஒரு இடத்துல எல்ஸ் இருக்கணும்ல, ஏன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. இப்போ 200 போட்டு இதுலயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏதோ சொல்லுது. ஆல்வேஸ் ஃபால்ஸ். சூப்பர். இதுவே சொல்லுது பாருங்களேன். இப்போ நான் அந்த கண்டிஷன் போட்டேன். சரி, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த லாஜிக் கரெக்டான்னு பாருங்க முதல்ல. நம்ம லாஸ்ட் டைம் இதை பார்த்துருக்கோம். ம் பாருங்க, கரெக்டா இருக்கா? 100க்கு மேலனாலே 200க்கு மேலேயும் ரன் ஆகும். அதெல்லாம் ரீட் ரெண்டாவது ரிவர்ஸ்ல ரீட் கொடுக்கணும் இல்லாட்டி. ரீரைட் ஆயிரும். அதுதான் இது சொல்லுது. இங்க பாருங்களேன். இது இப்போ இங்க ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு. அது என்னடா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கண்டிஷன் டோட்டல் மார்க் 200 இஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ என்னப்பா பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அது ஏதாவது பதில் சொல்லும். என்னமோ ரிமூவ் இஃப் ஸ்டேட்மெண்ட்னு காமிக்குது. ஆமா, ரிமூவ் ஸ்டேட்மெண்ட் பண்ண சொல்லுது, இல்லாட்டி இன்வெர்ட் கண்டிஷன் ரிமூவ் பேசிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுது. இப்போ இன்வெர்ட் இஃப் கண்டிஷன் இருக்கும், அதுவே ஒரு வேலையை பண்ணி விடுது. அதாவது என்ன பண்ணிருக்குன்னா, கிரேட்டர் தென் 100 அப்படின்னா கிரேட்டர் தென் 100 லெஸ்ஸர் தென் 200 அப்பயும் இந்த கேஸும் வராது. அதனாலதான் அது மறுபடியும் தப்பு தான் சொல்லுது. ஸோ இதையும் இன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி பண்ணாலும் அது நிறைய பண்ணுது. பட் அது பண்ற வேலை நம்மளுக்கு வேணாம், நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம். இது எப்படி மாத்தினா ஒர்க் ஆகுமா? லெஸ்ஸர் தென்னா லெஸ்ஸர் தென் 100 இருந்தா இங்க வரும். 200 விட லெஸ்ஸரா இருந்தா இங்க வரும். 300 இருந்தா லெஸ்ஸரா இருந்தா இங்க வரும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இது கரெக்டா ஒர்க் ஆகும். ம் அவ்வளவுதான். ஆல் செட். ரன் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ இவர் என்ன மார்க் வரணும்? M1 M2 M3 எங்க இருக்காரு? 50 80. ஐயோ, 50 எவ்வளவுங்க வருது? 8 5 13 19 190 மார்க் ஃபர்ஸ்ட் இருக்கிறவர். 45 90 90 இவரு 100க்கு மேல தான் வர்றாரு. 0 கொடுத்துருவோம். ஆக்சுவலா இந்த லாஜிக் இங்க மாத்ததுல இங்க தப்பா போயிடுச்சு. என்னன்னா லெஸ்ஸர் கிரேட்டர் தென், இப்போ இவங்க தானே வந்து ஏ கிரேடுன்னு வைக்கணும். இப்போ 300 அதிக மார்க் எடுத்தவங்க ஏ கிரேடு, இது பி கிரேடு, இதுதான் சி கிரேடு. இந்த மாதிரி இப்படி மாத்துறதுல உள்ள இருக்கிற அதிக நிறைய நேரத்துல இது மாதிரி மறந்துடுவோம். இதனாலதான் பக் எல்லாம் வருது. இதை இங்க மாத்தி முடிக்க தெரியும்னு சொன்ன நமக்கு இது உள்ள இருக்கிற லாஜிக்கை யோசிக்க தெரியாம போச்சு பாருங்க. இல்ல நான் நீங்க இருக்கட்டும் தான் போட்டிருக்கீங்கன்னு நினைச்சேன். அப்ப முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க. பார்த்தேன் நீங்க இருக்கட்டும். சிறப்பு, நல்லது. இப்போ எங்க ஃபெயிலியர் போட்டிருக்கோம்னா, அப்போ பாருங்க, இப்போ இதுவும் தப்பா தான் இருக்கு. இப்போ எல்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னா 100 விட லெஸ்ஸரா வந்தாலே நம்மளுக்கு ஆக்சுவலா ஃபெயிலியரா இருக்கணும் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடியே போடணும். இந்த எல்ஸ் வந்து இப்போ அப்போ 300க்கு மேல 300க்கு மேல வந்து போச்சுனாதான் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த இதுவும் தப்பு. இப்போ ஃபெயிலியருங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரியல் லாஜிக் படியே போவோம். ஃபெயிலியருங்கிறது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல இதுனாலும் கிரேடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா? அப்படிதானே? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலியர் அப்படி போடணும்னா ஃபர்ஸ்டே போட்டுறணும். லாஸ்ட் எல்ஸ் ஏதாவது இல்லைன்னா இல்ல இப்ப லாஜிக்கல் படி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ஃபெயில் ஆனாலும் அது ஓவராலா உங்களோட கிரேட் வந்து ஃபெயில் தான். ஆமா. அப்போ அதை எப்படி போடணும்னா இஃப் S1 mark greater than 35. 35 தானே இது? சரி, ஏதோ ஆமா. அண்ட் S2 mark இப்பெல்லாம் நிறைய மாறிடுச்சுங்க. இப்பெல்லாம் நம்ம அது மாதிரிலாம் எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல 35 தான். S3 mark greater than 35. இது எல்லாமே இருந்தாதான் ஒரு பாஸ். இது எதுவுமே இல்லைன்னா ஒரு ஃபெயில்.
அப்போ என்ன பண்ணான்னா இது இப்படி போட்டது. இப்போ வந்து greater than or equal to போடக்கூடாது. 35 எடுத்தா பாஸ் தானே. ஈக்குவல் டு போடணும்ல அப்போ. அதான்ப்பா, இது ஃபெயிலியர் மட்டும் தானே போடுறோம். ஓகே ஓகே. ம். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே தான் எல்சிஃபை மறுபடியும் இது கூட ஜாயின் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ நம்ம இதை ஃபர்தரா இப்போ இந்த மாதிரி இருக்கா, இதை வந்து ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்ணணும் இதுல அப்படின்னு எல்ஸ் கண்டிஷன் வராமையும் இருக்கலாமா? வராம இருக்கலாங்கிறத விட வரும். இப்போ வந்து அப்போ 300 விட அதிகமா போச்சுன்னா என்ன அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ டோட்டல் மார்க் மொத்தமே 3 சப்ஜெக்ட் தான். ம் 3 சப்ஜெக்ட்டுக்கு மேலே தான் நம்ம எழுதிட்டோம். அப்போ எல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. 100க்குள்ள தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு மார்க் கொடுக்க போறோம். ஆமா. ஸோ அப்போ இதுக்குள்ள தானே ஏதாவது உனக்குள்ள வரும். ம் வேணா இங்க இருக்கிற இஃப் எடுத்து விட்டு எல்ஸ்ன்னு மாற்றி வச்சுக்கலாம். பட் அதுவுமே தேவையில்லை, கரெக்டாகவே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு எல்ஸ்னு ஒன்று வரவே வராது அப்படிங்கிற அளவுக்கு அடிச்சு சொல்லலாம். ஏன்னா இந்த 3 சப்ஜெக்ட் தான் நம்மளோட லாஜிக்கல் படி. பட் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சப்ஜெக்ட் வருதா 4 சப்ஜெக்ட் வருதான்னு அதுக்கு தெரியாது. ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்க அடிஷ்னலா இன்னொரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணீங்கன்னா இந்த இது வந்து இதுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. நீங்க திருப்பி அப்போ போய் கண்டிப்பா ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ம் ரைட். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறதுல வந்து இது எல்லாமே போட்டாச்சா? இப்போ அடுத்த இது போ. இப்போ இந்த சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3ன்னு போட்டிருக்கேன்ல, இது எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒரு வேரியபிள் போட்டிருக்கேன். ஆக்சுவலா இதெல்லாம் தனித்தனியா ஒரு வேரியபிளா வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் இந்த சப்ஜெக்டை 1 ஹோல்ட் பண்றதுக்கு தனியா ஒரு வேரியபிள் போட்டிருக்கேன். சப்ஜெக்ட் 2 ஹோல்ட் பண்றதுக்கு தனியா ஒன்று போட்டிருக்கேன். சப்ஜெக்ட் 3 ஹோல்ட் பண்றதுக்கு தனியா ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா? ஆமா. இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்றதுக்கு தனித்தனியா வேரியபிள் தேவையா அப்படிங்கறதான் கேள்வி. ஏன் தேவை அப்படின்னா, ஆமா தேவைதான். ஏன் தேவை அப்படின்னா, இங்க போயிட்டு நம்ம ஒவ்வொன்றத்தான் மார்க் எடுத்து இப்படி ப்ளஸ் பண்ணோம்னா, அப்போ இந்த வேரியபிள் S1 இருந்தா தானே அதோட மார்க்கே நான் எடுக்க முடியும். ஆமா. ஸோ இப்போ நான் இப்போ என்ன அப்போ வேற என்ன எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அப்போ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி அதை ஃபர்தரா மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். இப்போ என்னன்னா, இந்த S1 மார்க் 35 இது மாதிரிலாம் வந்துச்சுல. இப்போ இங்க F1 சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்காங்கல்ல, அது எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்காங்கன்றதை இங்க நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்படி ஏன்னா நீங்க டிஸ்பிளே பண்ணும்போது கம்ப்யூட்டர்ல காட்டும் இல்லையா, உங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயிலு அப்படின்னு காட்டும். F1 காட்டும், எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலுங்கிறதையும் காட்டணும்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் அடுத்த கேள்வி. இப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளாரே நம்ம போட்டா ஃபெயிலுன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ இந்த 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 கண்டிஷன் இப்படி இருக்கு இல்லையா, இது இப்படி இருந்தா நம்மளால அதை அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா இது டோட்டலா எல்லாத்துலயுமே லெஸ்ஸர். இப்போ இதுலயுமே ஒரு தப்பு இருக்கு. என்னன்னா, இதுலயும் லெஸ்ஸர் தானா இருக்கணும், இதுலயும் லெஸ்ஸர் தானா இருக்கணுங்கிற அண்டு கண்டிஷன் கிடையாது, ஆர் கண்டிஷன். எதுல லெஸ்ஸர் தானா இருந்தாலும் இது உள்ளார வரணும். மார்க் வந்து S1ல ஃபெயிலியரா இருந்தாலும் இது உள்ளார வரணும், S2ல இருந்தாலும் வரணும். இதுக்கு முன்னாடி இருந்தது அண்டு இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? S1லயும் ஃபெயில் எல்லாமே ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆயிருக்காங்க, அது எந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறத ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ இங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ அதை பண்ணணும்னா திருப்பி நீங்க எல்லாத்தையும் ஒரு கண்டிஷனா போடணும். புரியுதுங்களா? S1 மார்க் இது ஒரு தனி கண்டிஷனா போடணும். இதை ஒரு அப்பதான் வந்து இப்போ இதுல இந்த கண்டிஷன் உள்ள வந்ததுன்னா இந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியும். நான் சொல்றது புரியல அப்படின்னா நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ என்ன சொல்றேன்னா, S1ஓட மார்க் லெஸ் தென் 35 அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இங்க வந்து நீங்க போடலாம் இல்லையா? ஃபெயில்ட் இன் F1 அப்படி போடலாம். அதே மாதிரி அப்போ அடுத்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் இதுல மற்ற எதை ஃபெயில் ஆகுதுன்னு. அப்போ நம்ம மறுபடியும் போட வேண்டியதா இருக்குன்னா மறுபடியும் ஒரு இன்செப்ட் போட வேண்டியதா இருக்கு. இப்போ S2 மார்க்ல வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கிறாரா
அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க திருப்பி இதையே பண்ண வேண்டியதா இருக்கு. S2 மாத்தணும். failed in S2 கிரேடு வந்து இது திருப்பி மறுபடியும் இதுவே பண்ணணும். புரியுதுங்களா? ம். ம். இப்படி பண்ணீங்கன்னாதான் நம்மளால அந்த அந்த அடுத்த ரெக்குயர்மெண்ட் இது நான் சொல்றது என்னன்னா இது வந்து அடுத்த ரெக்குயர்மெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்று பண்ணிட்டீங்க, அது ஒர்க் ஆகுது, ஆல் ஃபைன். இப்போ இது அடுத்த ரெக்குயர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கோங்கிறதையும் சொல்லணும்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்னா அந்த கோடை வச்சு பண்ண முடியாது. அப்போ இந்த கோடை இந்த மாதிரி மாற்ற வேண்டியதா இருக்கு. இது மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய எல்சிபி கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கு. ம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணலாம்னா இந்த லைன்ஸ் எல்லாம் பாருங்க, இது ரெண்டு லைனுமே டூப்ளிகேட்டாவே இருக்கா? அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மேக் பண்ணலாம். ஆமா, இது ஒரு ஃபங்க்ஷனா போட்டு விட்டுறலாம். அதை கிளிக் பண்ணி ரீஃபேக்டர்னு இங்க இருக்கு. அதில் சாரி ஜெனரேட்டா ரீஃபேக்ட் இன்டு எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இது ஒரு மெத்தடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்து சிக்னேச்சர் சேஞ்சஸ் கீப் ஒரிஜினல் சிக்னேச்சர். இது எந்த சிக்னேச்சர் சொல்லுன்னு தெரியுது. ஓ ஓகே, ஃபெயில்டு இன் S1. அந்த மெசேஜும் என்ன மெசேஜ்னு கொடுக்குறோமா அதை வந்து அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறப்போகுது அப்படிங்கிறதுனா எதுக்கும் மாறப்போகுது இல்லை. அதனால நான் கீப் ஒரிஜினல் சிக்னேச்சர் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராக்டட் போயிடுச்சு. இப்போ இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க எப்போ பாரு S1 இருக்காது இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வேற வரணும்ல. அப்போ என்ன பண்ணணும், இது வந்து இப்பதான் இங்க பேராமீட்டரைஸ்ட்னு ஒன்று தேவைப்படுது. புரியுதுங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை அப்போ பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷனா மாற்றணும். என்ன பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷனா மாற்றணும், நீங்க வந்து அந்த சப்ஜெக்ட் நேம் வந்து ஸ்ட்ரிங்கா வாங்கிக்கணும். ஓகேவா? அதை இங்க ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு கரெக்டா டைனமிக்கா இங்க என்ன அனுப்புறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்துடும். அப்போ இங்க போகும்போது எக்ஸ்ட்ராக்டர்னு போடும்போது நீங்க சப்ஜெக்ட் S1 மார்க் கம்மியா இருக்கும்போது S1 டாட் சப்ஜெக்ட் நேம்னு ஒன்று வச்சிருந்தால அதை அனுப்பிச்சு விட்டுறலாம் பேராமீட்டரா. இந்த எக்ஸ்ட்ராக்டர்னு வச்சிருக்கிறது பதிலாக நான் என்ன வைக்கிறேன்னா இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன், பிரிண்ட் கிரேட்னு வச்சிருக்கேன்னா ஷோ ஃபெயிலியர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் அதே கால் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனா எப்போ பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிருங்களா? அதே மாதிரி இங்கே போடும்போது S2 மறுபடியும் இங்கே போடும்போது S3. இதுக்கு பேர் தான் ரீஃபேக்டரிங். பண்ணிட்டு அதை எப்படி சிம்பிளா இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து அவங்க இன்னொரு ரெக்குயர்மெண்ட் சொல்றாங்க, இங்க டெக்ஸ்ட்டை மாற்ற சொல்றாங்கன்னா நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் மாத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேரக்டா இங்க வந்து இந்த ஒரு இடத்துல விட்டு மாத்தி விட்டீங்கனாலே போதும். கிரேடை மாத்தினாலும் இந்த ஒரு இடத்துல மாத்தினீங்கன்னா போதும். ஸோ எல்லாமே அதுக்கான இடத்துல கரெக்டா ஹேண்டில் ஆயிருக்கும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்த கட்டம் என்னன்னா இப்போ இந்த இவங்க வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஃபெயிலியர்னு ஒரு இதை போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதை ஃபர்தரா எப்படி நோட் பண்ணலாம்னா இந்த 35 அப்படிங்கிறது தான் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், அதனால ஓகே. இப்போ ரியல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஈக்குவல் டு 13.25 கிரேட்டர் தென் 25 தென் டூ திஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதுவாங்கன்னு வச்சுங்களேன். இதனடா கண்டிஷன், இது எப்போ நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? இதுனா 13.25 அப்படின்னா என்ன, இது என்ன கிரேட்டர் தென்னா என்னன்றது உங்களால படிச்சு புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? கரெக்டா? அப்போ இந்த புரிதலை இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த S1ங்கிறது சப்ஜெக்ட் தானே. இந்த இதுக்குள்ளாரையே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். என்ன ஃபங்க்ஷன்னா இஸ் ஃபெயில் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். இது இஸ் ஃபெயிலுங்கிற உள்ள ஃபங்க்ஷன் வளர இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா it should return a boolean. சிம்பிள் டைப்பா இருந்தாலும் இருக்கு. இப்போ இது இஸ் ஃபெயிலுங்கிறது இப்போ இந்த இஸ் ஃபெயிலுங்கிறது எதை என்ன பண்ண போகுதுன்னா இங்க இருக்குள்ள மார்க் அங்க ஒரு கண்டிஷன் எழுதிருக்கோம்ல அதுக்கு பதிலா அந்த கண்டிஷன் இங்க எழுத போறோம். அதாவது ரிட்டர்ன் மார்க்
கிரேட்டர் தென்னா லெஸ்ஸர் தென் 35 இருந்ததுன்னா இந்த இஸ்ஃபெயில் வந்து ட்ரூன்னு வரும். கரெக்டா? ஆமா. லெஸ்ஸர் தென் 35 இருந்தால் ட்ரூன்னு வரும். ஃபெயிலு ம். வந்துடும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்போ இங்கே போயிட்டு பண்ணும்போது அப்போ என்ன பண்ணணும்னா S1 மார்க்கு இந்த லெட்டர் லெஸ்லாம் போடுறதுக்கு பதிலாக S1 டாட் இஸ் ஃபெயிலா அப்படின்னு மட்டும் இங்கே எழுதிக்கலாம். சிம்பிளா. ஆமாம், ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இப்படி எழுதிட்டீங்கன்னா இப்போ S1 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருந்தா அது என்ன மார்க் என்ன எதுனா உங்களுக்கு தெரிய தேவையில்லை. இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஒரு விஷயத்த நீங்க டீடைலா நீங்க உங்களோட இதுல எழுதக்கூடாது. அதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி அதுகிட்டே கொடுத்துடணும். ம். இங்கதான் இருக்கு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஆனா இது வந்து இந்த இடத்துல அது தேவையா, அது தெரியணுமான்னு தேவைன்னா தேவையில்லை. பிரிண்ட் கிரேடுக்கு எதுக்கு அது தெரியணும்? எவ்வளவு மார்க் எடுத்தா ஃபெயிலியருங்கிறது அங்கேயே இருந்துட்டு போகுது. ஓகேவா? ஓகே. அப்பா அப்பா ஓகே. ஸோ அதே மாதிரி கிரேட் சிஸ்டம்ல வந்து ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தரா மூவ் ஆகலாம். இப்போ இன்னொன்று வந்து பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா இதையும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு நான் சொல்றேன். இப்போ என்னன்னா இந்த S1 S2க்குலாம் தனியாக ஒரு வேரியபிள் எதுக்கு வச்சிருக்கோம்னு புரியுதுங்களா? இப்போ இதுக்கு எதுக்கு தனியாக வேரியபிள்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே அதுக்கெல்லாம் உள்ள இங்கே தேவைப்பட போகுது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இப்போ வேரியபிள் இப்போ நம்ம மார்க்கை மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரோல் நம்பர்லாம் யூஸ் பண்ணலை. அதை இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே கிரேடை வந்து நீங்கள் போட்டீங்க ஏன்னு போட்டிங்களா? ம். இப்போ ஏ கிரேட் எடுத்தவங்களோட டீடைல் வேணும்னாவா? இப்போ டீடைல் வேணும். இப்போ யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கிறாங்களோ அவங்களுடைய டீடைல், அதாவது இப்போ சீன் மட்டும் பிரிண்ட் பண்ணாமல் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டரில் உங்களுக்கு என்ன வரும்னா அந்த பையனோட எந்த ஸ்டூடெண்ட்டோ அந்த பையனோட பேரை சொல்லி செக்யூர்ட் வித் திஸ் கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்பப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த இது உள்ளார போயிட்டு மறுபடியும் நீங்கள் இன்னொரு இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா மறுபடியும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் போட்டு இப்போ வந்து அந்த பையனோட பேர் இருக்குல்ல ஸ்டூடெண்ட் நேம் வந்து நாம தான் கொடுக்கணும். அது எங்க இருந்து கொடுக்கணும்னா மேல இருந்து கொடுக்கணும். நேம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸ்டூடெண்ட் நேம். இது எப்படி நம்ம இது பண்ணணும்னா இது உங்களுக்கு புரியலன்னா நீங்க இப்படி எழுதி வச்சுங்க. எப்படி மெசேஜ் வரணும்னா இப்படி வரணும். ஸ்டூடெண்டோட நேம் ஸ்டூடெண்ட் கிரேட் வரணுமா? அதுவும் கீழே வரணும். அப்போ ஸ்டூடெண்டோட நேம் வந்து இப்படி போட்டாச்சா, அப்போ அடுத்த லைன்ல வந்து கீழே வரணும். கீழே வர வைக்கணுங்கிறதுக்கு வந்து நியூ லைன்னு ஒரு இது இருக்கு. அது நியூ லைன் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன்ல வந்துடும். அதுக்கப்புறம் கிரேடு கொடுக்கணும். கிரேடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரேடு என்ன டெக்ஸ்ட்ல இருக்கு இப்படி இருக்கா. ஸோ கிரேடுங்கிறது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு சி அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இது ஒரு லைன் ஓகே தேவையில்லை, முடிஞ்சிடுச்சு. இப்போ இதே தான் இங்க எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணணும். இப்பவும் அடுத்தது வருது. இப்போ நான் இப்படி சொல்லிட்டு நாளைக்கு வந்து இந்த பேர் வந்து ஃபார்மேட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மேட் பண்றது எப்படி வந்து டிஸ்ப்ளே பண்ணணுங்கிறத நீங்க ஃபார்மேட் பண்றீங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல கிரேட் சீன் கொடுத்துருக்கீங்களா லைன் நம்பர் 33ல சீன் அது வந்து இந்த இடத்துல அதுவா தானே டிஸ்ப்ளே பண்ணணும் அவுட்புட்ல. அதுவானா எனக்கு என்ன கேக்குறீங்கன்னு புரியல. இல்ல இல்ல ஆக்சுவலி இப்போ இந்த லைன்ல வந்து இப்போ இதுக்கு வந்து நேம் கொடுத்துருக்கீங்களா, நேம் ஸ்டூடெண்ட் பக்கத்துல நேம் கொடுத்துருக்கீங்களா, அது ஸ்டூடெண்ட் நேம் யார் நேமோ அதை வந்து எடுத்துக்கும். அது மாதிரி கிரேடுங்கிறது அதுவா தானே என்ன கிரேடு வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்னு கொடுக்கணும்ல. ஆமா, ஆனா அது இங்க நீங்க கொடுத்துருக்கோம். டோட்டல் வந்து லெஸ்ஸர் தென் 100 இருந்தா சி கிரேடுன்னு நம்ம தானே இங்க சூஸ் பண்றோம். அதனால நான் அப்படியே டைரக்டா கொடுத்துட்டேன். அது எதுவும் மேல இருந்து இங்க இருந்து ஹோல்ட் பண்ற வேரியபிள்ஸ் கிடையாது. ஓகே.
இது இங்கதான் நம்ம இங்கதான் நம்ம இதை வந்து கால்குலேட்டே பண்றோம். இந்த ஓகே ஓகே. இந்த சிங்கிறது எங்க கால்குலேட் பண்ணோம்னா 100 விட லெஸரா இருந்தா ஒரு சி கிரேட் பா அப்படின்னு இங்கதான் சொல்றீங்க. இப்போ அடுத்த இது என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இதே இது எல்லாத்துக்கும் போட்டுடலாம். ஆனா என்னன்னா நாளைக்கு மறுபடியும் ரெக்வயர்மெண்ட்டை மாத்தி ஸ்டூடெண்ட் நேமு அது கீழே எனக்கு ரோல் நம்பர் வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். ம். அப்போ மறுபடியும் வந்து இங்கேயும் மாத்தணும், இங்கே மாத்தணும், இங்கே மாத்தணும், எல்லா இடத்துலயும் மாத்தணும். கரெக்டா? அப்போ இதையும் நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபங்க்ஷனா போட்டு வச்சுக்கதான் பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மட்டே ஒரு ஃபங்க்ஷனா மேக் பண்றோம். ஆமா, அது ஸ்டாட்டிக் வேர்டா போட தேவையில்ல, சாதாரணமாகவே போட்டுருக்கு. இந்த வாய்ட் டீடைல் போடு. கிரேட் வித் டீடைல். ஓகே, கிரேட் வித் ஸ்டூடெண்ட் டீடைல். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பேர் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. அந்த இதை படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே இது டெக்ஸ்ட்டை படிக்கிற மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரோக்ராமே. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபங்க்ஷனுங்கிறதுலாம் ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நிஜம் இதுல நம்மளா என்ன வேணா நேம் வச்சுக்கலாமா? ஆமா, எப்படி வேணா வச்சுக்கலாம். நம்மளுக்கு புரியுற மாதிரி எப்படி வேணா வச்சுக்கலாம் நம்ம. ஆமா, நான் உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு நான் என்னோட ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒரு தடவை காட்டுறேன். ரியல் டைம்ல ப்ராஜெக்ட்லாம் எப்படி இருக்கும்ட்டு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறதான் பேரு. அப்படி இருந்தாதான் மத்தவங்க அதை படிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்க பண்ண மாட்டீங்க, 10-20 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு எழுதிட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி அது என்னன்னு புரியாது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரியான ஒரு கோட் எழுதுறதுக்கு பேர் தான் மெயின்டெனபிள் கோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கோடை மெயின்டெனபிளா வச்சுக்கணும்னாலே இந்த மாதிரி அதுக்கான ஆப்ரேஷன் அதுக்கானது தனியா பிரிச்சு கொடுக்கணும். சின்ன சின்னதா ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். ரொம்ப ரொம்ப பெருசாலாம் எழுதிட்டீங்கன்னா ஒரு 100 லைன்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதினா அதை படிச்சு அந்த இந்த ஃபங்க்ஷன் என்னடா ஆப்ரேஷன் பண்ணுதுன்னு நான் எப்படி எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிறது? அப்போ அதை சின்ன சின்னதா அழகா படிக்கிற மாதிரி எழுதிட்டீங்கன்னா எனக்கு அப்படியே அதை பார்த்த உடனே எனக்கு அந்த இது வந்து புரிஞ்சிடணும். இப்போ ஷோ கிரேட் வித் டீடைல்ல நேமு. இப்போ இந்த கிரேடுங்கிறது வந்து அப்போ இது நான் வந்து எல்லா இடத்துக்கும் பண்ண போறேன் இல்லையா? இந்த ஃபார்மேட்ல தான் பண்ண போறேங்கிறத நான் இங்க எழுதி வச்சுப்பேன். இது பேர் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு மேலேயும் இந்த மாதிரி கமெண்ட் எழுதி வச்சுப்பாங்க. எதுக்குன்னா இது என்ன ஃபார்மேட்ல பிரிண்ட் ஆக போகுதுங்கிறது பார்த்த உடனே எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட இது இப்படி இருக்கிறதுக்காக தான் இப்படி எழுதிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க. இதுவே நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்கேயே ஃபார்மேட் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட் நேமு, அதுக்கு அடுத்து இந்த பிளஸ் வந்து இப்படி போட்டு ஒரு நிமிஷம். இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் நேமு, ஒரு நியூ லைனு, கிரேடு. ஸ்டூடெண்ட் நேமுக்காக கூட தான் நான் வந்து நியூ லைனுக்கு அடுத்தது ஒரு இதை போடணும்னு சொன்னேன். ரொம்ப என்னது ரோல் நம்பர். ஏன் இப்படி வருதுன்னு எனக்கு கடுப்பேதுன்னு தெரியல. அநேகமா நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன். இதை இப்படி போட்டோம்னாலே அது அப்படிதான் வரும். ரோல் நம்பருக்கு அடுத்து என்ன? ஒரு நியூ லைன் போடணும். இப்போ நம்மளோட ஃபார்மேட்டிங் கரெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கிட்டா ஒவ்வொருத்துக்குமே இந்த நியூ லைன் போடணுமா? ரோல் நம்பர், நியூ லைன், கிரேடு. ஆமா, அப்போ அது இப்ப நான் சொல்றது புரியுங்களா? இதை நான் சும்மா போட்டிருக்கேன். எப்படி டிசைன் நல்லா இருக்குமோ நான் கொடுக்குற ரெக்குயர்மெண்ட். ரியல் டைம்ல அவங்க ரெக்குயர்மெண்ட் கொடுப்பாங்க. இது எப்படி ஆகணும் அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட் அவங்க கொடுக்கறது தான். இப்போ இந்த இதோட நோக்கம் என்னன்னா ஒரு கோடை எப்படி எழுதணும், அழகா ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணணும், அது ஏன் பண்ணணும், அதை பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்லாம் கிடைக்கும். ஸோ அப்பதான் வந்து ஃபங்க்ஷனுடைய இன்னொரு யூசேஜும் உங்களுக்கு தெரிய வரும். ஃபங்க்ஷனுங்கிறது டூப்ளிகேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இது பண்றதுக்காக தான் போட்டேன். இப்போ ரெண்டாவது இது போடும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து இது பண்றதுக்காகவும் போடுறேன். அதாவது ஃபார்மேட்டிங்க்கு பெட்டரா இருக்கணும். ஏன்னா இது ஒரே ஒரு லைன் தான். ஒரு லைன் என்ன டூப்ளிகேட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஃபார்மேட்டிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம்.
அதே மாதிரி இதை எடுத்துட்டு போயிட்டு நான் இப்போ இவ்வளோ பெரிய ஃபார்மேட் பண்ணியிருக்கேன், இதை போய் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு வச்சுன்னா இதை அப்படியே கொச்ச கொச்சன்னு பெருசு பெருசாக போயிடும், படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து சிங்கிள் லைன்ல அழகாக நான் இப்போ சொல்லிடலாம், ஷோ கிரேட் வித் ஸ்டூடெண்ட் டீடைல். இப்போ இதுல அடுத்து ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, இப்போ இங்க பி கிரேட் இருக்கு, ஏ கிரேட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம இங்க ஷோ கிரேட் வித் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்னு போடும்போது அப்போ இந்த இதெல்லாம் மறைஞ்சு போயிடுது இல்லையா? என்ன கிரேடுன்றதை நம்ம ஸ்பெசிஃபிக்கலா இங்க சொல்லி அனுப்பணும். 100னா ஏ கிரேடு, இல்ல 100னா சி கிரேடா, லெஸ்ஸர் தென் 100னா சி கிரேடு. பி ஏ நான் ஏன் ரெண்டு காமிக்கு இப்போ ஏன்னா இங்க நான் அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த இதுவே வைக்கல. இங்க ஆமா, இங்க வந்து நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன், சீனே தான் வர்ற மாதிரி வச்சிருக்கேன். பட் எனக்கு இங்க என்ன வருது, டைனமிக்கா தான் வரணும், ஆமா பேராமீட்டரைஸ் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை பேராமீட்டரைஸ் பண்ணணும். அப்புறம் ஏன் நான் இங்க பண்ணாம இங்க முதல்ல பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க பண்ணிட்டேன் தப்புன்னு சொல்லுது, இங்கேயே அது ஆப்ஷன் கொடுக்கும், ஆட் கேரக்டர் 1 as a ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் டு மெத்தட் அப்படின்னு கேட்குது. நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா அதை ஆட் பண்ணிப்பேன். அது இங்க எனக்கு காட்டும், கேரக்டர் சி வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டரை ஆட் பண்ணவா, அப்படி ஆட் பண்ணா இந்த மாதிரி இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குது. நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன்னா இதை அப்படி பண்ணிவிடுறேன், அவ்வளோதான். இப்போ நான் இது இங்கே வந்து ஆட் பண்ணல, அது அங்கே ஆட் பண்ணி அங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு ரீஃபேக்டரிங் மெத்தட் தான். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த சிஏ வாங்கிட்டீங்க, இது ஒரு கலரா தெரியுது பாருங்க, கிரே கலர்ல, ஏன்னா இது யூஸ் இல்லைன்னு சொல்லுது. நீங்க போட்டிருக்க பட் அந்த சி இஸ் நெவர் யூஸ்டுன்னு சொல்லுது. அப்போ அதை கரெக்டா நீங்க இங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் வந்து கிரேடுன்னு வச்சுக்கிறேன், சின்னு வைக்கக்கூடாது, கிரேடுன்னு வச்சுக்கிட்டு இப்போ இதை வந்து நான் இங்க டைரக்டா யூஸ் பண்ணேன். இப்போ ஆல் செட். இப்போ இங்க போய் பார்க்கலாம். ஷோ ஃபெயிலியர். இப்போ இதுலயுமே எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ஷோ ஃபெயிலியர் அப்படின்னு ஒன்று மெசேஜ் போட்டிருக்கோம், அடுத்ததுல ஷோ கிரேட் வித் ஸ்டூடெண்ட்னு போட்டிருக்கோம். இப்போ ஃபெயிலியர் இதெல்லாம் வந்தா ஃபெயிலியர், இதெல்லாம் வந்தா வந்து இப்போ பாஸ் அப்படிங்கிறதே வந்து இது இன்னும் கொஞ்சம் மெத்தட் வேற, பேர் வேற ஏதாவது மாத்தலாமா அப்படிங்கிறது. ஏன்னா கொஞ்சம் இதுவா இல்லை. இப்போ ஷோ ஃபெயிலியர்னா இங்க என்ன இருக்கணும், ஷோ பாஸ் இல்லை வந்து ஷோ சம்திங், அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற மாதிரி இருந்தால் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் அது பார்த்தோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி இருந்தா இந்த இது வந்து ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி மாத்திக்க ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ ஃபர்தரா மூவ் ஆகலாம். இப்போ ஃபங்க்ஷன் பேரு, ஃபங்க்ஷன் இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட், இப்போ இதெல்லாம் ஹோல்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு வேரியபிள் வேணுங்கிறதுக்காக இப்படி கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா இது எல்லாத்துக்கும் தனித்தனியா இந்த வேரியபிள் வேணுமா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேரியபிளா வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே சொன்னீங்களே ஒவ்வொரு சப்ஜெக்டா ஆட் பண்ணி டோட்டல் போடணும், அது வேணும். ஆமா, அது வேணும் தான். இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே S1 S2 S3ங்கிறது எல்லாமே தனித்தனியா தானே இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மூணுமே வந்து எனக்கு தனித்தனி வேரியபிளா இருக்க தேவையில்ல, இதுக்கு பதிலா நான் ஒரு அரேவா வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அரேனா என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த இதுல பார்க்கணும். அரேனா என்ன அப்படின்னா, இப்போ இந்த S1 M1 S1 SS1 இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது மூணுத்தையும் சேர்த்து நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வேரியபிள்ல வைக்கிறதுக்கு ஏன் வைக்கணும்னா, இதை ஃபர்தரா நம்ம ஆக்சஸ் பண்ணணுங்கிறதுக்காக வைக்கணும் இல்லையா. அதே மாதிரி இன்டீஜர் வந்து ஏ ஈக்குவல் டு 8 அப்படின்னு வச்சுட்டு, இன்டீஜர் பி ஈக்குவல் டு 7, அது மாதிரி இன்டீஜர் சி ஈக்குவல் டு சம் நம்பர் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து நான் இதில் எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா, இது ஏன் இதுக்கெல்லாம் முதல்ல பேர் வைக்கணும்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா. ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்ல தான் இந்த வேல்யூ இருக்கும், அட்ரஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனால அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னேன். ஸோ அதுக்கு பதிலா இது ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ, செகண்ட் இருக்கிற வேல்யூ, இது தேர்ட் இருக்கிற வேல்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஈஸியா இருக்காது, சில விஷயங்களை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன். சிலதை டெஃபினட்டா கண்டிப்பா இந்த பேர் வச்சுதான் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் படாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்க ரூம் உள்ளார வந்து ஒரு கிச்சனுக்குள்ளார பச்சை பருப்பு, அப்புறம் அந்த விதவிதமான பருப்புகள் இருக்குன்னா ஒவ்வொரு பருப்புக்கும் நம்ம ஒரு பேர் வைக்கணும்.
கரெக்டா? ம். ஆனா இப்போ வந்து கடலப்பருப்பு தான் வந்து 10 டப்பால கடலப்பருப்பு தான் வச்சிருக்கீங்க. ம். அப்ப 10 டப்பாக்கு தனித்தனியா பேர் வைக்கணுமா என்ன? ஃபர்ஸ்ட் கடலப்பருப்பு டப்பா, செகண்ட் கடலப்பருப்பு டப்பான்னு பேர் வச்சா போதும்ல. ம். அதாவது எப்போ வந்து ஒரு விஷயத்துக்கு ஐடி வைக்கணும், எப்போ அது ஒரு விஷயத்துக்கு நேம் வைக்கணும் அப்படிங்கறதான் விஷயம். ஏழுமலையை ஏழுமலைன்னு தான் கூப்பிடணும். ஏன்னா தனியா ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பர்சன். என்ன ஒரு ஸ்கூல்ல போயிட்டா, ஆனா என்ன வந்து ஸ்கூல்ல என்னோட ரோல் நம்பர் வச்சு தானே என்ன ஐடென்டிஃபை பண்றாங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன மாதிரியான இருக்கிற ஆட்கள், இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். ஸோ அவங்கள டினோட் பண்றதுக்கு ரோல் நம்பர் ஈஸியா இருக்குங்கிறதுனால பேர் தேவையில்ல, ரோல் நம்பர் ஈஸியா இருக்கிறதுனால ரோல் நம்பர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு வச்சிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபையர் டு ரெப்ரசன்ட் வேர் த வேல்யூ ஸ்டோர்ட் இன் மெமரி. கரெக்டா? ஸோ அப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி பேரா வேணாம், எனக்கு வந்து ஒரு ஐடி இதே மாதிரி நான் இந்த 8ங்கிறத மெமரியில ஸ்டோர் பண்ணணும். தட் இஸ் ஃபார் ஷுர். பட் ஆனா அதுக்கு நான் ஏங்கிற பேர் வச்சு ஸ்டோர் பண்ண விரும்பலப்பா. என்னம்மா? சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்போ இதான் ஒரு மெமரி, ஓகேவா? டப்பா டப்பாவா இருக்கு. இந்த மாதிரி நிறைய டப்பா இருக்கும். ஒவ்வொரு டப்பாவுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து 10, இதுக்கு வந்து 11, இது வந்து 12, இப்படிலாம் அட்ரஸ் இருக்கு. ஓகேவா? இங்க வந்து 8, இங்க வந்து 7, இங்க வந்து 9. அப்போ இந்த 10ங்கிற அட்ரஸ் இப்போ 7 இருக்கு, அப்படிதானே? ம். ம். இந்த 11ங்கிற அட்ரஸ் பில இருக்கு, இந்த இதுங்கிறது சில இருக்கு. இப்போ ஆனா இது மூணுத்துலயுமே வந்து கன்சிக்யூட்டிவா 1 by 1 தான் நம்ம அடுத்து ஸ்டோர் பண்ண போறோம். ம். அதாவது மெமரியில அப்படி இப்போ இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா இதை இங்க 1 by 1 பக்கத்து பக்கத்துல ஸ்டோர் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இந்த 9 இப்போ 10ங்கிற நம்பர் வந்து இங்க கூட இருக்கலாம், இது வந்து 100ங்கிற அட்ரஸ்ல கூட இருக்கலாம். அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை. எங்கெல்லாம் மெமரி ஃப்ரீயா இருக்கோ அங்கெல்லாம் அது கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி விட்டுரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர் d ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்குன்னா, இப்போ இந்த டிங்கிறதோட அட்ரஸ் எங்க இருக்கு? 100ல இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு எனக்கு வந்து இப்படி பண்ண வேண்டாம். இப்போ இந்த ஏபிசின்னு இது போட்டு இப்படி பண்ண வேண்டாம். ஒரே ஒரு பாயிண்டர் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த ஒரு பிளாக் ஆஃப் மெமரியவே நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு ஒரே ஒரு பாயிண்டர் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிளாக் ஏ பிளாக் ஏ அப்படின்னு வச்சுட்டேன் அப்படின்னா, இது ஃபுல்லா சேர்த்து அந்த பிளாக் ஏ. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ அந்த பிளாக் ஏல இந்த வேல்யூ எடுக்கணும், இந்த வேல்யூ எடுக்கணும்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த வேல்யூ, செகண்ட் இருக்கிறது இந்த வேல்யூ, பிளாக்கோட ஃபர்ஸ்ட் செல்லில் என்ன இருக்கு, செகண்ட் செல்லில் என்ன இருக்கு, தேர்ட் செல். அப்போ பிளாக்கை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்குள்ள இருக்கிற ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் மெமரி செல்லை நம்ம வந்து ஈஸியா வந்து அதோட இண்டெக்ஸை வச்சே எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ், பிளாக் 0, பிளாக்கோடைய 0th என்ன இருக்கு, பிளாக்கோட 1ல என்ன இருக்கு, பிளாக்கோட 2ல என்ன இருக்கு, பிளாக்கோட 3ல என்ன இருக்கு, பிளாக்கோட 4ல என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? தனித்தனியா அதுக்கான ஒரு பெரிய பேர் வைக்காம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளாக்னு வச்சுட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் இந்த எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். இந்த கான்செப்ட் பேர் தான் அரே. புரிஞ்சுதுங்களா இந்த விஷயம்? இது நான் செஞ்சு காட்டுறேன். செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியலாம். பட் இந்த மெமரியில இது எப்படி இருக்குங்கிற ஐடியாவை எதை படிச்சாலும் மெமரியோட சேர்த்து படிக்கும்போது தான் உங்களால் அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் யூஸ்வலா அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரைட். இப்போ வந்து நம்ம இந்த 4த்தையும் நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக்னு ஒன்று போடணும்னு சொன்னல. அப்போ இந்த பிளாக்னு ஒன்று போடணும்னா இது ஒரு பிளாக் டைப் அப்படிங்கிறத நான் சொல்லணும். அப்போ பிளாக் டைப்புங்கிறதுக்கு வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அப்படிங்கிறதான் ஜாவா நமக்கு கொடுக்குற ஆப்ஷன். ஜாவாவோட யூட்டில் பேக்கேஜ்ல இருக்கு. இது என்ன டைப் ஹோல்ட் பண்ண போகுது. இப்போ இந்த ஒரு செல்லும் என்னென்ன சைஸ்ல இருக்கணுமோ அதுக்கு தெரியணும். ஏன்னா அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி அதை அலோகேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு இன்டீஜர் டைப்ல தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்டீஜர். அதே மாதிரி இந்த லிஸ்ட் உள்ள நீங்க ஒரு பிளாக் டைப் உள்ள போடணும் அப்படின்னா அது வந்து ஜாவாவுடைய டைப்பா தான் இருக்கணும், பிரிமிட்டிவ் டைப்பா இருக்கக்கூடாது. இது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பிளாக்ஸ் அப்படின்னு நான் பேர் வச்சுட்டேன்.
இது எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும்னா நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரியா? ஆமா, இது ஒரு சின்டாக்ஸ் மாதிரி. இந்த டைப் என்னங்கிறத இது இது இந்த பிளாக்ஸ்ங்கிறது என்ன டைப்பு? லிஸ்ட்டுங்கிற டைப்பு. இந்த லிஸ்ட்டுங்கிறது உள்ள என்னென்னலாம் இருக்க போகுது, உள்ள என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எப்போ சொல்றீங்களோ அந்த உள்ளங்கிற வேர்டு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே அந்த உள்ள அப்படிங்கிற அந்த ஒரு செவுரு மாதிரியே இருக்கிற சிம்பிள் மாதிரி தான் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு பக்கமும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த பிளாக்ஸ் இந்த இந்த வேரியபிள் வந்து நம்பர்ஸ்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இந்த நம்பர்ஸ்ங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் லிஸ்ட். லிஸ்ட்னா 1 by 1 லிஸ்ட் 1 by 1 இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். பக்கத்து பக்கத்துல இருக்கு. கன்சிக்யூட்டிவ் மெமரியை ஆக்குபை பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளார நான் ஒவ்வொன்றா போட போறேன். என்ன போட போறேன்னா 8 ஆட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நான் 8 சரி 8 இதை ஒன்று போடுறேன். அடுத்தது அதே மாதிரி அதிகமாகிடுச்சு. 8 7 இருங்க நான் வரிசையாக போட்டுக்கலாம். அப்புறம் ஈஸியாக 6 7 இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 8 7 ஐயோ இதை மாற்ற வேண்டியிருக்கா? சரி 8 7 1 ரைட். இப்போ இது உள்ளார இதை போட்டாச்சு. இப்போ எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி ஏன்னு ஒரு வேரியபிள் போட்டுனா அழகா ஏன்னு போட்டு எடுத்துட்டோம். பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி போட்டிங்கன்னா மறுபடியும் இந்த வேரியபிள் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படியே போட்டிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மெமரியில் போயிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். திருப்பி இது வந்து ரிட்ரீவ் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணும். இந்த ஏன்னு இருக்கும்போது திருப்பி இந்த மெமரியில் கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது நீங்கள் நம்பர்ஸ்னு போடுறீங்க, பிளாக்னு போடுறீங்க. இப்போ பிளாக்ல இருக்கிற இந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணணும். இந்த 7 இப்போ இது வந்து 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ். இப்போ இந்த 7ங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அதை மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் டாட் கெட்டு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது உங்களுக்கு வேணும், 1ஆம் நம்பர் இண்டெக்ஸ்ல இருக்கிறது வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது 1ஆம் நம்பர் இண்டெக்ஸ்ல இருக்கிறத எடுத்துட்டு வந்துடும். இதுவும் ஈக்குவல். ஆக்சுவலா இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். இது வந்து 0 1 2 3 4 அப்படின்னு ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இது எப்போ தேவைப்படும்ங்கிறதான் இப்போ நம்ம அடுத்து டக்குன்னு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். இது வந்து ரியல் டைமில் எங்கே தேவைப்படும் அப்படின்னா இப்போ இந்த S1 இந்த M1 S1 S2 இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு வேரியபிள்லாம் வச்சு இப்படிலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மார்க்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த மார்க்ஸுங்கிற லிஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா சப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு நான் சப்ஜெக்ட்ஸ்ல போடணும். சப்ஜெக்ட்ஸ் இந்த இருக்குல்ல மார்க்கு சப்ஜெக்ட் 2 இருக்கு. இப்போ சப்ஜெக்ட்ஸ் உள்ளார ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா என்ன 0th இதுல என்ன சப்ஜெக்ட் ஆட் பண்ண போறேன்னா இந்த சப்ஜெக்ட் ஆட் பண்ண போறேன். மேக்ஸ் M1 ஆட் பண்ண போறேன். ஓகேவா? அப்போ இது என்ன டைப்பு? சப்ஜெக்ட்ங்கிற டைப். அப்போ அந்த லிஸ்ட் என்ன டைப்பை கண்டெயின் பண்ணணும்? சப்ஜெக்ட்ங்கிற டைப்பை கண்டெயின் பண்ணணும். அவ்வளோதான், ஆல் செட். இப்போ வந்து நீங்கள் இந்த இது உள்ளாரத்துக்கு ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து M1 S1 SS1 இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படி ஆட் பண்ணுறதுக்கு இது இங்கேயே வேரியபிள் இப்படி இருந்துக்கலாமேன்னு கூட தோணுது இல்லை? அதனால நான் அப்போனா என்ன பண்ணலாம்னா இந்த M1ல நீங்கள் இது வேரியபிளே டேரெக்டாக இங்கே M1ன்னு நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக எடுத்து வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3மே இப்போ தேவையில்லை. கரெக்டா? எங்க ஆட் பண்ணலாம்? இது என்ன நடந்திருக்குன்னு புரியுதுங்களா? சப்ஜெக்ட் ஒன்னுடைய ஆடுன்னு போடும்போது இந்த 0th இண்டெக்ஸ்ல என்ன ஆட் பண்ண சொல்லுது? ஒரு சப்ஜெக்ட்டுக்கான நியூ மெமரியை கிரியேட் பண்ணி அதை ஆட் பண்ண சொல்லுது.
அப்போ சப்ஜெக்ட்டுக்கான மெமரி, சப்ஜெக்டான இது வந்து இங்க ஆட் ஆயிடும். புரியுதா? ம்ஹும். புரியலையா? ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் சீக்கிரம் பேச முடியும். புரியுது. பெரு பெருன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? இப்போ வந்து இந்த அதான் ஈஸியா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் நான். அது ஈஸியா தான் இருக்கும். இப்போ அடுத்தது போகணும், ம். லிஸ்ட்டுங்கிற ஒரு டைப்பை கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்காகவா? ஓகே. ஆமா, அது வந்து சும்மா ஒரு டேட்டா. இப்போ நீங்க இன்டீஜர் டபுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸியான டேட்டா டைப்பா பாத்தீங்க. ம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து நிறைய இன்டீஜர் எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒரு இடத்துல டப்பால போட்டு வைக்கணும்பா அப்படின்னா அதுக்கு ஏதாவது டைப், அதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் லிஸ்ட். இப்போ ஆஹா. நம்ம வீட்டுல ஒவ்வொரு பொருளா வச்சுட்டோம். டப்பா, எல்லா டப்பா, கடல மாவு டப்பா, ஒவ்வொரு டப்பாவை வச்சிருக்கோம் இல்லைங்களா? உளுந்து டப்பா, கடலைப்பருப்பு டப்பா, துவரம்பருப்பு டப்பா எல்லாம் வச்சிட்டோம். அது எல்லாத்தையும் மொத்தமா பேக் பண்றதுக்கு ஒரு டப்பா வேணும், கண்டெய்னர் வேணும். ஓகே. அதுக்கு அந்த கண்டெய்னர் தான் வந்து இது. இப்போ அந்த துவரம்பருப்பு டப்பாங்கிறதே ஒரு கண்டெய்னர் தான் இல்லையா? ஆமா. அது உள்ளார என்ன இருக்கு? துவரம்பருப்பு இருக்கு. அந்த துவரம்பருப்பை ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு கண்டெய்னர் வச்சிருக்கோம். இப்போ இதுதான் துவரம்பருப்புனா இதை ஹோல்ட் பண்றதுக்கான கண்டெய்னர் தான் வந்து இந்த ஏங்கிற வேரியபிள். இதுதான் துவரம்பருப்புனா அதை ஹோல்ட் பண்றதுக்கான கண்டெய்னர் தான் இந்த ஏங்கிற இன்டீஜர் டேட்டா டைப். ம். இப்போ இதை ஹோல்ட் பண்ணிட்டீங்க. இது மாதிரி நிறைய நிறைய வச்சிருக்கீங்க. அது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்றதுக்கு ஒரே இது ஒரு டப்பா வேணும். ம். அது வந்து அந்த அட்டைப்பெட்டின்னு சொல்லுவோம்ல. ம். ம். இப்போ அட்டைப்பெட்டியில வந்து நீங்க இந்த மாதிரி பிரிச்சு இருக்குன்னு புரிஞ்சுங்களேன். ஒரு ஒரு அட்டைப்பெட்டி நீங்க வாங்கிட்டு வரீங்க கடையில. அந்த அட்டைப்பெட்டியோட டிசைன் என்னன்னா இப்படி இருக்கும் அந்த அட்டைப்பெட்டி. ஸ்கொயர் இல்ல ரெக்டாங்குலர். ஆமா, அந்த அட்டைப்பெட்டியே உள்ள இப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க நீங்க ஒரு பொருள் வைக்கலாம், இங்க ஒரு பொருள் வைக்கலாம், இங்க ஒரு பொருள் வைக்கலாம், இங்க ஒரு பொருள் வைக்கலாம், இங்க ஒரு பொருள் வைக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு திருப்பி எடுக்கும்போது அது எங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பொருள் எடு, செகண்ட் பொருள் எடு, தேர்ட் பொருள் எடுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் எடுத்துக்கலாம். கரெக்டா? ம். ஓகே. என்ன இந்த அட்டைப்பெட்டியில நீங்க எல்லா டைப் ஆஃப் பொருளையும் போட முடியாது. அந்த அந்த ஒரே டைப்பான பொருளை தான் போடணும். ஆமா, ரிலேட்டட். ம். அதுதான் லிஸ்ட், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ரியல் டைம்ல என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதே தான். இப்போ அடுத்த ஒரு டேட்டா டைப் எப்ப தேவைப்படுதுன்னா, இப்போ நான் இந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட் இது எல்லாமே ஒரு ஒரு கடலைப்பருப்பு டப்பா. ம். அதை தூக்கி இந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த அட்டைப்பெட்டி. ம். ஓகே. இந்த அட்டைப்பெட்டி, அந்த அந்த அட்டைப்பெட்டிங்கிறத நான் எப்பெல்லாம் சொல்றேனோ அப்பெல்லாம் நீங்க அது ஒரு லிஸ்ட்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். ம். எல்லாத்தையும் தூக்கி நீ எப்போ உங்களுக்கே தெரியும் இல்லையா, நீங்களே வீட்ல பண்றது தானே. எப்போ வந்து நம்ம அதை தூக்கி இன்னும் நிறைய இருக்கு. இது கொஞ்சம் நம்ம ஸ்பேஸை கரெக்டா வந்து யூஸ் பண்ணணும், கொஞ்சம் ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அதை தூக்கி ஒரு அட்டைப்பெட்டி உள்ளார போட்டு தான் ஆகணும். ம். ஆமா. ஒரு 100 பொருளுக்கு போய் நீங்க வேரியபிள் பேர் தனித்தனியா வச்சுட்டு அதை எடுக்கிறதுக்கு கொள்றதுக்கு வச்சுக்கிறதுக்கு தூக்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்குலாம் கஷ்டமா இருக்குல்ல. அது இடமும் ஸ்பேஸும் ரொம்ப போகும். ம். அதுக்கு தான் வந்து இந்த மெத்தடே கொடுத்துருக்காங்க. as usual ஒவ்வொரு விஷயமும் இருக்குன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம அடுத்த பிரச்சனையை பார்க்குறோம். அது எங்க இப்போ அதை தான் நாங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஷோ பண்ணேன். இப்போ எதுக்காக இதெல்லாம் நம்ம பேசிட்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மறந்துருக்கும் எதுக்காக பேசணும்னு. இந்த S1 S2லாம் தனித்தனியாக ஒரு ஒரு வேரியபிளா வச்சா, இப்போ இது மாதிரி ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 10 சப்ஜெக்ட் நான் தனியாக வேரியபிள் வச்சா எவ்வளோ வேரியபிள் தான் நான் கிரியேட் பண்றது. ம். ம். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரே இதுவா ஒரு கண்டெய்னர் உள்ளார போட்டு அந்த கண்டெய்னர் உள்ளார அமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஈஸியா தானே இருக்கு எனக்கு. ம். ஆமா. அதுக்காக தான் இப்போ நான் இந்த லிஸ்டே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நம்ம அதை பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோமா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் இல்லாட்டி S1 சப்ஜெக்ட்ஸ், ஸ்டூடெண்ட் ஒன்னோட சப்ஜெக்ட்ஸ். இதுக்கு பேர் தான் கிரியேட் பண்ணிட்டேன். அப்படி பேர் ஃபுல்லாக கரெக்டாக வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் ஒன்னோட சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் ஓகேவா? ம். இப்போ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் 2ஓட சப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ண போறேன். அவ்வளோதான், ஸ்டூடெண்ட் 2ஓட சப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணியாச்சு, ஸ்டூடெண்ட் 1ஓட சப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. இதை இப்போ உள்ள அனுப்பும்போது M1 M2 இது ஃபுல்லாக அனுப்புறதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் 1ஓடைய சப்ஜெக்ட்ஸு, ஸ்டூடெண்ட் 2ஓடைய சப்ஜெக்ட்ஸு அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிக்கலாம். ஆனால் இது இப்போ ரெஃபர் பண்ணுறது எடுக்கல. ஏன்னா இது நீங்கள் இங்கே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணும்போது இந்த டைப் அனுப்புறீங்க. ஆனால் அது இப்போ ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஸ்டூடெண்ட் 1 அந்த சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3ன்றதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. புரியுதா?
இந்த லாஸ்ட் 3 பேராமீட்டர் பாருங்க. ஆனா நீங்க அனுப்புறது வந்து ஸ்டூடெண்ட் 1 சப்ஜெக்ட் மாத்திருக்க, அதனால அது தப்புன்னு சொல்லுது. இப்போ அதை போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னன்னு ஃபிக்ஸ் பண்ண போறோம்னா, இது டைரக்டா சும்மா ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, அது வெறும் கள்ளப்பருப்பு டப்பா கிடையாது. அட்டைப்பெட்டியில இருக்கிற அட்டைப்பெட்டி ஃபர்ஸ்ட் அப்போ இந்த அட்டைப்பெட்டிங்கிற இதை போட்டுட்டு அட்டைப்பெட்டி உள்ள என்னென்ன வைக்க போறோம், சப்ஜெக்ட்டுங்கிற இதை தான் வைக்க போறோம். கரெக்டா? அதுக்கு பேர், அந்த அட்டைப்பெட்டியை ரெஃபர் பண்றதுக்கான பேர் வந்து சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னே வச்சுக்கிறேன். இப்போ இந்த S1 S2லாம் தேவையில்ல, அதெல்லாம் எடுத்துடுறேன். ஓகே. கீழே இதுக்கெல்லாம் தப்பா இருக்கும், பரவாயில்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றோம்னா, நான் இதுக்கான ஃபீல்டு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் வர்றதுக்கான ஃபீல்டு வேரியபிளை கிரியேட் பண்ணியாச்சு. இங்கேயும் வந்து இந்த இஷ்யூ போயிடுச்சு. இப்போ ஆல் செட். இப்போ சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டைப்பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ கிரேடுக்கு வருவோம். இப்போ கிரேடுக்கு வரும்போது டோட்டல் மார்க் எடுக்கணும். டோட்டல் மார்க் எடுக்கும்போது அட்டைப்பெட்டி உள்ள இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து அதோட எல்லாத்தையுமே மார்க் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணா எனக்கு இந்த இது வந்துடும், டோட்டல் மார்க் வந்துடும். கரெக்டா? ஓகே. இப்போ அட்டைப்பெட்டி உள்ளார என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ அட்டைப்பெட்டி உள்ளார வந்து என்ன இருக்குன்னா, சப்ஜெக்ட்ஸ் டாட் கெட்டு 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற மார்க்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற மார்க்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற மார்க், இது மூணுத்தையும் எடுத்து எனக்கு டோட்டல் மார்க் வந்துடும். ஓகேவா? இப்போ தேர்டு, இது இப்போ ஒருவேளை தெரியாம தப்பா 2க்கு பதிலாக 3ன்னு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், 3ங்கிறதுல ஏதாவது இருக்கு அந்த அட்டைப்பெட்டி உள்ளார? எதுவுமே இல்லை. இல்ல. அப்போ நல்லுங்கிறதுல இருந்து எடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிடும், எக்ஸெப்ஷன் அடிச்சிடும். அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷன் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் தான் அடுத்து வரும். சரி, ஓகே, அதை நான் உங்களுக்கு டேரக்டா காட்டுறேன். பட் ஆனால் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இப்போ இதை இப்படி பண்ணியாச்சு. இப்போ அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பாரு, நிறைய மாற்ற வேண்டியிருக்கு இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ ஃபர்தரா இதை கொஞ்சம் ஈஸியா பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கிறதுலாம் நான் நிறைய மாற்ற தேவையில்ல. அப்போ எனக்கு இது இப்படியே சிம்பிளாவே ஃபிக்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ இது என்ன சப்ஜெக்ட், எஸ் அந்த இது தானே வேணும், சப்ஜெக்ட் ஒன்று தானே வேணும். இப்போ சப்ஜெக்ட் ஒன்றுங்கிறது எங்க இருக்கு? இந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. சப்ஜெக்ட் 2ங்கிறது 1ல இருக்கு. சப்ஜெக்ட் 3ங்கிறது 2ல இருக்கு. 3 சேஞ்ச் பண்ணு. இப்படி மாத்திட்டா கீழே இருக்கிற வேற எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்லை. இப்போ ப்ரோக்ராம் ஆஸ் யூஷுவல் அப்படியே ஒர்க் ஆகும். சூப்பர்ல, ஃபெயில்ட் இன் சயின்ஸ்னு சொல்லுது. அப்ப ஏன் கிரேட் F வரல? F வந்திருக்கு கீழே. கீழே வந்து இல்ல, மேல கிரேடு பக்கத்துல Bன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோடது, இது செகண்ட் ஸ்டூடெண்டோடது. ஓகே ஓகே. இது வரைக்கும் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பாஸ் எல்லாத்துலயும். இதுல ஸ்டூடெண்ட் நேம் பிரிண்ட் ஆகலையோ? ஏன்னா செகண்ட் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகுறதுனால நம்ம ஃபெயில் ஆன ஸ்டூடெண்டோட பேரை பிரிண்ட் பண்ணல, ஆனா பிரிண்ட் பண்ணணும். ஓகே. அப்பதானே நீங்க இப்போ உங்களுக்கு இது லாஜிக்கா தெரியுது இல்லையா? அப்போ ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க இது எல்லாத்தையுமே சொல்லணும், கிரேடு என்னன்னு சொல்லணும். இப்போ வந்து இங்க வந்து அப்போ வந்து ஸ்டேட்டஸ் போட்டு அவர் பாஸா ஃபெயிலா நம்ம தனியா வர ஒன்று சொல்லணும். அப்படி இருந்தால் தானே கொஞ்சம் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அதனால வந்து அதை வேணா அப்படி மாத்திக்கலாம். இப்போ கிரேடுங்கிறது இங்க போட்டுட்டோம்னா, இப்போ அடுத்து வந்து ஸ்டேட்டஸ்னு ஒன்று போட்டு அவர் பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லிக்கலாம். இது வந்து பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ் தான் நம்ம இங்க போட்டிருக்கிறது. அதனால இது வந்து டைரக்டா இங்க வந்து பாஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்பதான் நம்ம ஃபர்தரா இதை இது பண்ண போறோம். ரைட். இப்போ இங்க பாஸ்ன்னு போட்டுக்கிட்டு இப்போ ஃபெயிலுக்கும் பாஸுக்கும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இதுல என்ன பெருசா நம்ம சொல்ல போறோம்? எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒன்னே ஒண்ணு தானே, இந்த ஃபெயில்டு இன் சயின்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு தானே தனியா இருக்குது. அப்போ மற்ற எல்லாத்தையுமே நான் இங்க அப்படியே தான் சொல்ல போறேன். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஷோ ஃபெயிலியருங்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல,
அதுல இருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுறலாமான்னு பாக்குறேன். கால் பண்ணி விட்டா என்ன ஆகும்? என்ன ஆகாது, இந்த பாஸுங்கிறதும் சேர்த்து வந்துடும். பட் அது நம்ம வரக்கூடாது அப்படின்னா இதையும் ஒரு ஆர்குமெண்டா வாங்கிக்கணும். இப்படி ஸ்ட்ரிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல போட்டு ஸ்டேட்டஸ்னு போட்டிங்கன்னா இப்போ இந்த இந்த ஃபெயில்டு இந்த சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது, அதை லாஸ்ட் சொல்லிக்கணும். இங்க வந்து இங்க இந்த ஷோ ஃபெயிலியர்னு காட்டும்போது நான் என்ன பண்றேன்னா இதையும் கால் பண்ணி விட்டுவேன். ஷோ கிரேட் வித் ஸ்டூடெண்ட் டீடைல்னு போட்டு கிரேட் வந்து இது ஃபெயிலியர் தாங்கிறதுனால எஃப்ங்கிறதா போட்டு ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயிலுங்கிறதா ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இது பாஸுக்கு கால் பண்றேன் இல்லைங்களா? ஆமா. ஸோ இதை வந்து கால் பண்ணும்போது அப்போ கிரேடுன்றதை போட்டுட்டு இப்படி கால் பண்ணிட்டு இப்போ வந்து பக்காவா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி அடுத்தவங்க யாராவது கால் பண்றாங்க, இப்போ ஒன்று முடிச்சுட்டு இப்போ அடுத்தவங்க கால் பண்றாங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு விடணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்றேன்னா இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுக்கிறேன். இங்க ஒரு நியூ லைன் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ போட்டோம்னா பக்காவா வரும். ஸ்டூடெண்ட் 1 அவங்களோட பேர் 7, ரோல் நம்பர் 1, பாஸ் ஆகிருக்காங்க, கிரேடு பி. ஸ்டூடெண்ட் நிவி ரோல் நம்பர் 4, ஸ்டேட்டஸ் ஃபெயிலு, கிரேடு எஃப். அவ்வளோதான். ஃபெயில்டு இன் சயின்ஸுங்கிறது தனியாக விழுது. அதை கூட நம்ம வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதை பண்ணணும் ஏதாவது அப்படின்னா இங்கே போட்டுக்கணும், அதுக்கு மேலே போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி போட்டால் அது ஏதாவது ஆகாது. சரி, ஓகே, ஸ்டில் ஃபைன். இப்போ அது மேட்டர் இல்லை. இப்போ மேட்டர் வந்து இதுதான். ஓகேவா? இது புரிஞ்சுதுங்களா? இதை திருப்பி இப்போ என்ன இதை உங்களுக்கு காமிக்க வந்தேன்னா இந்த ஷோ ஃபெயிலியருங்கிறதே ஒரு ஃபங்க்ஷனு, ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கால் பண்ற ஃபங்க்ஷன். அது உள்ள இருந்து நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஆமா. எனி ஃபங்க்ஷன் கேன் பி கால் ஃப்ரம் எனிவேர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இங்க இருந்தும் கால் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி வேணா நீங்க எதெல்லாம் உங்களுக்கு எப்படிலாம் ஈஸியா பண்ண முடியுமோ அப்படிலாம் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சு எடுத்து வச்சு பண்றது தான் இது வந்து நம்மளோட ஓன் ஐடியா தான். எப்படி எழுதுனா வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், கோடு வந்து நல்லா எழுத முடியுமோ அப்படி எழுதிக்கணும். இப்போ இந்த S1 S2 S3 மார்க்லாம் இப்படி போட்டு இப்போ வந்து இந்த விஷயம் வந்து இப்போ இப்படி பெருசா இருக்கு இல்லையா? இதை இப்போ அரேல மாத்துறதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க அரேல இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் இந்த மாதிரி வேரியபிளா இப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே வந்து ஒரே இதுவா மாத்திக்கலாம். அதாவது அதுக்குதான் இப்பதான் இங்க ஃபார் லூப்னு ஒன்று வரும். இப்போ ஃபார்னு ஒன்று எப்போ தேவைப்பட போகுதுன்றதே வந்து இங்கதான் தேவைப்படும். இப்போ வந்து சப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபார் ஈச் அப்படின்னு போட்டீங்கன்னா இது வந்து ஒரு சின்டாக்ஸ். ஓகேவா? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிஞ்சும். இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் உள்ளார இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டையும் தனித்தனியா எடுத்து உள்ளார கொடுத்துரும். இது வந்து சரி, ஓகே, இந்த சின்டாக்ஸ் கூட புரியறதுக்கு பதிலாக நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா கூட ஓகேதான். ஃபார் ஈச் இது எப்பயுமே நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும்போது கூட பார்த்துருப்பீங்க. எது வரைக்கும் இது லூப் ஆகணும்னா அதோடைய சைஸ் இருக்கிற வரைக்கும் லூப் ஆகணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சப்ஜெக்ட் 0ன்னு ஹார்ட் கோட் பண்றதுக்கு பதிலாக ஐன்னு ஹார்ட் கோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் தடவை 0ன்னு வரும், அதுக்கு அடுத்த தடவை 1ன்னு வரும், அதுக்கு அடுத்து 2 தடவை வரும், அதுக்கு அடுத்து 3ன்னு வரும். அது மாதிரி தானாவே 1 by 1 எடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப அது ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது அதோட மார்க் எடுத்து ஏற்கனவே இருக்கிற மார்க் கூட ஆட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் டோட்டல் மார்க் வந்து 0ன்னு வச்சுக்கணும். டோட்டல் மார்க் 0ன்னு வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இதை எடுத்துட்டு வந்துருச்சு இல்லையா? இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்துருச்சு. அப்போ சப்ஜெக்ட்
இது ஒரு வேரியபிள்ல வாங்கிக்கலாம். சப்ஜெக்ட்னு வாங்கி வச்சுக்கிட்டாச்சு. ஒவ்வொரு சப்ஜெக்டா இப்போ உள்ள வரும். இந்த ஃபார் லூப்ல வரும். இப்போ வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா டோட்டல் மார்க் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்கை அப்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன். ஏற்கனவே இருக்கிற டோட்டல் மார்க் பிளஸ் சப்ஜெக்டோடைய மார்க் அப்படின்னு அப்டேட் பண்ணிடுவேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு டயக்ராம் போடுறேன். இதோட நீங்க கிளாஸ் முடிச்சிடலாம். அதாவது டோட்டல் மார்க்குங்கிற வேரியபிள் வந்து மெமரியில இங்க இருக்குன்னு ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். எடுத்துதான் அது 0ன்னு இருக்கு. ஓகே. டோட்டல் மார்க் இது வந்து ஒரு அட்ரஸ்ல இருக்கு. 100ங்கிற ஒரு அட்ரஸ்ல ஏதோ ஒரு அட்ரஸ்ல இருக்கு. அட்ரஸ் இப்போ பிரச்சனை இல்லை. டோட்டல் மார்க்குங்கிறது எடுத்தது என்ன இருக்கு 0ன்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகுது. இப்போ இது வந்து நம்ம பண்ணி பார்த்தாரு. பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த லூப்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஐ வந்து என்னது 0ன்னு இருக்கா? அப்போ 0th பொசிஷன்ல இருக்கிறத எடுக்க சொல்லும் சப்ஜெக்ட். 0th பொசிஷன்ல இருக்கிற சப்ஜெக்ட் எடுத்து டோட்டல் மார்க் ஈக்குவல் டு டோட்டல் மார்க் பிளஸ் சப்ஜெக்ட் மார்க். இப்போ டோட்டல் மார்க் என்னவா இருக்கு? 0ன்னு இருக்கு. 0 பிளஸ் சப்ஜெக்டோட மார்க் என்ன? 80. அப்போ 0 பிளஸ் 80 80. இந்த கால்குலேஷனை பண்ணிட்டு நீங்க எங்க ஸ்டோர் பண்ண சொல்றீங்க? டோட்டல் மார்க்ல ஸ்டோர் பண்ண சொல்றீங்க. அப்போ திருப்பி இங்க 0ன்னு டோட்டல் மார்க்ல ஸ்டோர் பண்றதுன்னா எங்க என்ன ஆகும்? இந்த 0ன்னு இருந்ததுல அதுக்கு பதிலா இப்போ இங்க 80ன்னு மாறிடும். கரெக்டா? அப்டேட் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க இங்க அப்டேட் ஈக்குவல் போட்டு அப்டேட் பண்ணிருக்கீங்க. இப்போ திருப்பி அடுத்த கண்டிஷன் வரும். இப்போ அடுத்தது என்னது? I1ன்னு வரும். I1ன்னு வரும்போது அந்த 1 நம்பர் ஸ்பேஸ்ல இருக்கிற சப்ஜெக்டை லோட் பண்ணிடும். அந்த சப்ஜெக்ட்ல மார்க் என்னவா இருக்கு, இது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் 50ன்னு இருக்கு. இப்போ டோட்டல் மார்க் என்னன்னு இருக்கு? 80. இங்க 80ன்னு வரும் இல்லையா? 80 பிளஸ் சப்ஜெக்டோட மார்க் என்ன? 50. 80 பிளஸ் 50 130. ஆமா 130ங்கிறது திருப்பி டோட்டல் மார்க்லயே ரீரைட் ஆகுது. ஆமா. அதுல 80 இருந்தது, இப்போ 130 ஆயிடுச்சா? ஆமா. இப்போ இங்க 130 அப்படிங்கறது வந்து ரைட் பண்ணுங்க. இப்போ திருப்பி அடுத்தது 3வது வரும். 3வது வரும்போது அதோட மார்க் வரும். அதோட மார்க் வந்து 130 கூட இப்போ இந்த சப்ஜெக்டோட மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 60. அப்போ 190. இப்போ அடுத்து திருப்பி 130 தான் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் 130 பிளஸ் 60 90 அதை ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அசைன் பண்ணும். அசைன் பண்ணும்போது ஏற்கனவே இங்க இருக்கிறது 130ன்னு இருக்கிறது வந்து 190ன்னு மாறிடும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்போ 3 தடவை முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஃபார் லூப் முடிஞ்சிருக்கும். ஏன்னா சப்ஜெக்டோட சைஸ் வந்து எத்தனை இருக்கு? 3 தான் போட்டிருந்தோம். அப்போ ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டல் மார்க் இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குங்க? 190 தான் காட்டுது. ஃபர்ஸ்ட் 0ல ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் 1 by 1 அதை ஆட் பண்ணி இப்படி 190ல வந்து நின்றுது. அவ்வளவுதான் மேட்ரு. இந்த இது புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபார் லூப் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன், அரே சொல்லி கொடுத்துட்டேன். அரே ஃபார் லூப் இது ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இஃப் கண்டிஷன் தெரிஞ்சிருச்சு, அரேனா எதுக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அரேனா அட்டைப்பெட்டி, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே நீங்க புரிஞ்சு தேவையில்ல. நிறைய பொருள் எடுத்து போய் ஒரு அட்டைப்பெட்டில போகணும். அந்த அட்டைப்பெட்டில போட்டதுக்கு அப்புறம் அதை திருப்பி எப்படி அட்டைப்பெட்டில கண்ணாமண்ணான்னு போடுறது கிடையாது. கரெக்டா அடுக்கி வைக்கணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் அடுக்கி வைக்கணும். திருப்பி அந்த அட்டைப்பெட்டில இருந்து எடுக்கும்போது இப்போ தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறத எடுப்பானா தேர்ட் பொசிஷன்ல இருந்து கரெக்டா எடுத்துடணும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். சப்ஜெக்ட் இப்போ இந்த அட்டைப்பெட்டியில இருந்து எடுக்கிறதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா கெட் டாட் இந்த இது அவ்வளவுதான். இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷனுங்கிறது இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் அரே. இப்போ அரேல இருந்து அப்போ எல்லாத்தையுமே ஒவ்வொரு பொருள் எல்லாத்தையுமே எடுப்பா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு ஃபார் லூப்பை போட்டு அந்த எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தான் அந்த ஃபார் லூப் போடணுமா? ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்றதுக்கு. அது உள்ளர போட்டிருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆக்சஸ் பண்ண போறேன். ஓகே.
அப்போ வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும்ல. ஃபர்ஸ்ட் ஐ 0ன்னு இருக்கும். அப்புறம் 1ன்னு இருக்கும். அப்போ வந்து ஒண்ணுன்னு இருக்கும் அப்படியே. அது இல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிடும். நான் சொல்ற ம். மாதிரி புரிஞ்சுங்க. இனிஷியலைஸ் பண்ணிடும். இந்த 2 கண்டிஷனும் இப்போ பார்க்காதீங்க. ம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை பார்க்கும். சைஸ் வந்து செக் பண்ணும். இப்போ சைஸ் எவ்வளோ 3. ம். ஐயோட வேல்யூ எவ்வளோ 0. 0 லெஸ்ஸர் தென் 3யா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ம். ம். இந்த சப்ஜெக்டோட சைஸ்னா என்னன்னு புரியுதுங்களா? அந்த அந்த அட்டைப்பெட்டி உள்ளார இருக்கிற சைஸ் என்ன? அட்டைப்பெட்டி உள்ளார எத்தனை பொருள் இருக்குன்னு கேக்குது. ஆமா. ஓகே. சப்ஜெக்ட்ஸ் உள்ளார இப்போ எத்தனை பொருள் போட்டிருக்கோம்? 3 பொருள் தானே போட்டிருந்தோம். ம். ம். 3 பொருள் இருக்கும். அப்போ வந்து ஐங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு இனிஷியலைஸ் ஆயிருக்கு? 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிருக்கு. ஐ வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். ம். அதே மாதிரி 0ங்கிறது லெஸ்ஸர் தென் 3 அப்படிங்கிற கண்டிஷன் பார்க்கும். ட்ரூ தானே? ம். ட்ரூனா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். Yeah. அதுக்கு அடுத்து இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இந்த ஐ பிளஸ் பிளஸ் இருக்குல்ல, இதுக்கு போயிட்டு விட்டுரும். இந்த ஐ பிளஸ் பிளஸ்னா என்னன்னா ஏற்கனவே இருக்கிறது கூட 1 ஆட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏற்கனவே என்ன இருக்கு? ஐ 0ன்னு இருக்கா? ம். ஐ பிளஸ் பிளஸ்னா என்ன அர்த்தம்னா ஐ ஈக்குவல் I டு equal to 1 plus ஐ 1. பிளஸ் 1ன்னு அர்த்தம். ஓகேவா? ஆ, ம். ஓகே. இப்போ 0ன்னு இருக்கிறது கூட 1 ஆட் பண்ணா என்ன அர்த்தம்? 1. இன்னொன்னா மாறிடும். 2ன்னு சாரி 1ன்னு மாறிடும். இந்த ஐ ஃபர்ஸ்ட் டைம் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணோம். இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஐயை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டோம். ம். இப்போ ஐ 1ன்னு மாறிடும். ஏன்னா ஐ பிளஸ் பிளஸ்ன்னு போட்டிருக்கு. ம். இப்போ திருப்பி இந்த இந்த 1ன்னு மாறினதுக்கு அப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். 1ங்கிறது லெஸ்ஸர் தென் சைஸை விட பெருசா. 1ங்கிறது லெஸ்ஸர் தென் 3யா? ஆமா 3 தான். அப்போ அடுத்து மறுபடியும் இந்த 2 வேலையை பார்க்கும். திருப்பி இப்போ அடுத்து ஐ என்னவா மாறும் நிவேதா? 2. I 1 plus 1. இப்போ ஐ ஃபர்ஸ்ட் டைம் 0ன்னு மாறுச்சு. அதுக்கு அடுத்த செட்ல வந்து ஐ வந்து 1ன்னு மாறும். அப்புறம் 2ன்னு வரும். அடுத்த இதுல 2ன்னு மாறும். அது 2ன்னு ஏன்பா 0 1 2ன்னு மாறுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன போட்டிருக்கோமோ அதுதான் மாறும். இங்க ஐ பிளஸ் பிளஸ்ன்னு போட்டிருக்கோம். ஐ பிளஸ் பிளஸ்ன்னு போட்டா அதுக்கான அர்த்தம் ஏற்கனவே இருக்கிறத விட 1 பிளஸ் பண்ணுன்னு அர்த்தம். ம். எனக்கு இது நிவேதா எத்தனை வேணா வருமா அந்த பிளஸ்? எவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கோ அவ்வளோ ஓ. வரும். எத்தனை பிளஸ் வேணா வருமானா எனக்கு 2 பிளஸ் 2 பிளஸ் பிளஸ் தான் போடணும். 3 பிளஸ் தான் ஓகே, போடணும். ஓகே. ம். அதானே கேட்டீங்க இல்ல வேற ஏதாவது இல்ல கேட்டீங்க? அவங்க அதான் அதை கேட்டேன். கேட்கல. இது இந்த கண்டிஷன்ஸ் இருக்க வரைக்கும் ரன் ஆகுமானுங்கிறது தான் கேட்டாங்க. அது வந்து இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இப்போ எப்ப வரைக்கும் இது ட்ரூன்னு வருதோ அப்ப வரைக்கும் ரன் ஆகும். ஓ, ஓகே, ஓகே. இந்த ஃபார் லூப்பை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கு அடுத்து கண்டிஷனை செக் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த வேலையை முடிக்கும். மறுபடியும் அது கண்டிஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணும். மறுபடியும் இந்த வேலையை முடிக்கும். ஒரு தடவை ஃபர்ஸ்ட் தடவை உள்ள வரும்போது மட்டும்தான் இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது இனிஷியலைஸே ஆகாது. ம். புரியுதுங்களா ஃபார் லூப்பு? புரியுது. அதுக்கு அடுத்ததுல இருந்து வரும்போது இன்க்ரீஸ்மெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் ஆகும். அது அப்டேட் மட்டும் தான் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது மட்டும் ஐ ஈக்குவல் டு 0ன்னு பார்த்து உள்ள வந்துடும். ம். கண்டிஷனை மீட் பண்ணிடுச்சா? ஆமா மீட் பண்ணிடுச்சு. அப்போ உள்ள வா அப்படின்னு உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் ஐ பிளஸ் பிளஸ் பண்ணும். அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணும். இது அடுத்தது இதுக்கு போகாது. நேரா மறுபடியும் இது உள்ளார வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை முடிச்சுட்டு மறுபடியும் ஐ பிளஸ் பிளஸ் போகும். கண்டிஷனை செக் பண்ணும். மறுபடியும் இது உள்ளார வந்துடும். ம். எப்போ வரைக்கும் இது உள்ளார வந்து இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும்னா திருப்பி திருப்பி லூப் ஆகிட்டே இருக்கும்னா இந்த கண்டிஷன் மீட் ஆகுற வரைக்கும். ம். அப்போ ப்ராசஸருக்கு அது என்ன சொல்லும்? எப்போ வரைக்கும் இந்த கண்டிஷன் மீட் ஆயிருக்கோ அது வரைக்கும் இந்த லைனை வந்து திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லும். இப்போ ஃபங்க்ஷன் எல்லாம் போட்டு எத்தனை தடவை கால் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் திருப்பி திருப்பி கால் ஆகிட்டே இருக்கும்ல அந்த 4 5 அந்த நம்பர்ஸ். இது ஒரு ஃபங்க்ஷன் அவ்வளவுதானே. இந்த ஸ்கோப் இருந்தாலே அது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை திருப்பி திருப்பி கால் பண்ணி விட்டுட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் கால் பண்ணி விட்டுருக்கோம்? இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் கால் பண்ணும். ஓ, இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த கால் பண்றதை நிறுத்திடும். ம். நிறுத்திட்டு எங்க போகும்? அடுத்து லைன் நம்பர் 31ல என்ன இருக்கோ அதை பார்க்க போயிடும். ஓகே. இப்போ நம்மளுக்கு 31ல எதுவும் இல்லை, 34ல போய் பார்க்கும். ம். அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இதான் ஃபார் for- லூப் அரே ஓகே. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஆல் செட். இஃப் கண்டிஷன் பார்த்தாச்சு. இப்போ நீங்க வந்து உங்களோட வேலை என்னன்னா எல்லாத்தையும் பக்காவா ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து வந்து கிளாஸ் வந்து மண்டே முடிஞ்சிச்சா? இதோட ஃப்ரைடே தான் கிளாஸ். அது வரைக்கும்
டெய்லி வந்து இந்த இதை வந்து ரொட்டீனாக கரெக்டாக கிளாஸ் எல்லாம் தனித்தனியாக எழுதி எழுதி நல்லா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிடணும். கிளாஸை போய் போடுறது, கிளாஸ்க்கு வேரியபிள் வைக்கிறது, இந்த இதை போடுறது, இது தெரியாமல் நம்ம அடுத்து ஃபர்தராக மூவ் ஆகவே முடியாது. அவ்வளோதான். இப்போ பேசிக்ஸே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து வந்து இன்ஹெரிட்டன்ஸ் தான் போகணும். இன்ஹெரிட்டன்ஸ் முடிச்சிச்சுன்னா பேசிக்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க வேண்டியதுதான். அது இதை முடிச்சாதான் நம்ம அடுத்து ஃபர்தராக எதாக இருந்தாலும் போக முடியும். அது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ இதுவாக முடிக்கிறீங்களோ அப்போ தான் அடுத்ததுக்கே போக முடியும். அது நான் என் கையில் எதுவுமே இல்லை. இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே நீங்கள் எதை, ஏன்னா இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியலைன்னா அது எப்படி புரிய வைக்கணுங்கிறத நான் யோசிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டதை எப்படி தக்க வைக்கணும், அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உங்களோட கையில் மட்டும்தான் இருக்கு. ரைட்டா? ஓகே. டன். ஓகேம்மா. பாய். பை. Bye.